பேச்சு அல்ல அவசியமான அரட்டை. நாட்டு நடப்பு அரசியல் பிழைப்பு அனைத்தும் பேசும் அரட்டை. பெயர்கள் பதியும் உண்மை விடியும் கேள்விகள் பூக்கும் தீர்வுகள் காய்க்கும் அதை உருவாக்கும் அரட்டை மரம். அரட்டை மரம். அரட்டை மரம். அரட்டை மரம். சரி சேமாங் போக்கோ எபிசோட் 99 டேவிட் 99வது எபிசோடு அரட்டை மரம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ப்ரெஸ் பெல் பட்டன் அமுத்துங்க, கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்னா 99 எபிசோட் வரைக்கும் வந்து நம்ம வந்துருக்கோம்னா டேவிட், அதுக்கு வந்து காரணம் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் தான். இன்னும் கொஞ்சம் அவங்க ஆதரவு கூட கொடுத்தாங்களா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு சில கேள்விங்களை மட்டும் பார்த்துக்கோமா டேவிட். அது எப்பயும் போல், ஏன்னா சில பேர் வந்து ஆர்வமாக கேள்விலாம் கேட்குறாங்க. அப்போ நம்ம அதை பதில் சொல்லனா ஏதாவது நினச்சிக்குவாங்க. ஓகே, ரொம்ப பேர் வந்து அந்த எஸ்பெஷலி வந்து நம்ம போன எபிசோடில் பேசின அந்த இனவாதம் டேவிட், ரேசிசம், அதுவும் வந்து வீடு சேவா கேட்டால் வேலைக்கு போனால் அந்த மென்ட்ரின் பேச சொல்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப பேர் வந்து அதில் வந்து ஒத்துக்கிறாங்க. ஸோ இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அவங்களுக்கு இருக்கிற கேள்வி, அதில் உரிமை கட்சியை பற்றி நிறையா கேள்விப்பட்டிருக்காங்க. அது வந்து இன்னொரு நாளைக்கு நம்ம பேசலாம். ஓகே, May 13 was conducted. அது அப்புறம் இதில் ஒன்று வந்து ஒரு குறிப்பான ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, அதை நானும் தேடுறேன், கிடைக்க மாட்டேது. ஒருத்தர் வந்து போட்டிருக்காரு, நான் வந்து லோக்கல் பேங்கில் வேலை செய்கிறேன், சைனீஸ் மெஜாரிட்டி பேங்கு, நான் அங்கே வேலை செய்கிறேன், அதனால் வந்து அதை பற்றி சொல்ல முடியாது, தினமும் எனக்கு வந்து சைனாவில் வேலை செய்கிற மாதிரி இருக்குன்றார். அது மலேசியாவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இறுதியாக வந்து அதுதான் மெஜாரிட்டி வந்து எல்லாமே சொல்கிறாங்க. சில பேர் வந்து இன்னும் பாட்காஸ்ட் வந்து மற்ற கெஸ்ட்டெல்லாம் கூப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம இது பண்ணலாம் டேவிட். ஆக்சுவலி கேள்வின்னு சொல்லிட்டு எதுவும் இல்லை டேவிட், அவங்க எல்லாம் வந்து அவங்களோட இதை தான் இது பண்ணுறாங்க. போன வாட்டி இது வந்து நானும் நினைக்கிறேன் அந்த இனவாதத்தோட இது வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம எப்பயும் சொல்கிறது போல் இந்த இனவாதத்தை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகே, மித்ராவை பற்றி கேட்டிருக்காங்க டேவிட். மித்ரா என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்கு, அது வந்து ஃபுல்லாக வந்து மக்களை ஏமாற்றினது தான் டிசீட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இல்லை, மித்ரா வந்து வெரி கிளியராக தெரிஞ்சிருச்சு. நம்ம ஒண்டி பேசல, நிறைய பேர் பேசுகிறாங்க மித்ரா பற்றி. ஈவன் அவங்க கட்சியிலே பேசுகிறாங்க ஃபெயிலியர்ன்ட்டு. அது அவங்களே டெபுட்டி மினிஸ்டர் வந்து தலைமைத்துவம் சரியில்லைன்றாரு. அவர் யாரை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாரு தெரியல. தலைவர் யார் பார்த்தா பிரைம் மினிஸ்டர் தான். பிரைம் மினிஸ்டர் டிபார்ட்மெண்ட்டுக்காக தான் மித்ரா இருக்குது. அதுக்கு ஒரு சேர்மேன் போட்டு வச்சுருக்காங்க. அவர் சேர்மேன் என்ன சொல்கிறாரு, சேர்மேன் என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்து எல்லாத்தையும் இது பண்ணிட்டோம், எல்லாத்தையும் அனுப்பிட்டோம், இன்னும் பிரைம் மினிஸ்டர் ஒன்றும் சைன் வைக்கலன்ட்டு. இது இப்படியே தான் ஒரு ஆள் ஒன்று சொல்லிக்கிட்டு இப்படியே தான் இருக்காங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா டேவிட், இந்த மித்ராவை பற்றி வந்து இப்போ வந்து எம்பிங்க வந்து பேசுகிறாங்க. பாஸ் எம்பிங்க எடுத்து பேசுகிறாங்க. பண்டாங்க எம்பி வந்து நேற்று பேசினார், கேட்டிங்களா? என்ன இன்னும் காசு கொடுக்காம வச்சுருக்கீங்க, என்னடா வருஷமே முடிய போது இன்னும் 100 மில்லியனை கொடுக்கல அப்படின்னு கேட்குறாரு. இப்போ இந்த 100 மில்லியன் இந்த வாட்டி அவங்க செலவு பண்ணல, கொடுக்கலன்னா அந்த மீன்ஸ் அது பர்ன் ஒன்று. இன்னொன்று என்ன நினைப்பாங்கன்னா, இது தேவையில்ல, நீ தான் பாய்க்க முடியலையா, பாய்க்க முடியலையா, ஸோ தெர் இஸ் அ நோ நீட். அப்போ அடுத்த வருஷம் 50 மில்லியனாக குறையும், அப்புறம் அது 10 மில்லியன் ஆகும், அப்புறம் இது தேவையே இல்லை, இவங்க பாய்க்க மாட்டாங்க. அப்புறம் ஒரு கருத்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை பிரைம் மினிஸ்டர் ரொம்ப கண்ணும் கருத்தமாக இருக்காரு, சிம்பிளாக வந்து எல்லாத்தையும் அப்ரூவ் பண்ணி சில பேர் வந்து வேஸ்டான ப்ரோக்ராம்லாம் செய்யக்கூடாது சொல்லிட்டு கண்ணு கருத்தமாக எந்த கதை ஓடுற தண்ணியில் உருட்டுறாங்க பாரு. தப்பு பண்ணிட்டீங்க. நீ பார்த்தனா சதீஷ், இது ஒரு காலகட்டத்தில் முடிச்சிட்டாங்க காசை. ஒரு காலகட்டத்தில் இந்த 2018 இது மட்டும் ஒரு காலகட்டத்தில் முடிச்சு போன வருஷம் அது ரமணன் இருக்கும்போது முடிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த டைமில் வேலை செய்யும்போது ஸ்பெசிஃபிக்காக ப்ரோக்ராம்லாம் ஏர்லியாக அதை திறந்து ஏர்லியாக எல்லாத்தையும் வெட்டிங்லாம் பண்ணி எந்தெந்த ப்ரோக்ராம் கொடுக்க போகணும் ஒரு திட்டம் இருந்துச்சு. ஏன்னா அப்போ வந்து அந்த 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 டிபார்ட்மெண்ட் வந்து அந்த ஹேட் எப்படி, ஸோ அவங்க கரெக்டாக வேலை செஞ்சாங்க. ஸோ அது முடிஞ்சோடனே இப்போ அது மாறி சரஸ்வதி அந்த இதுக்கு போனோடனே ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் மாறி போயிட்டாரு, எல்லாமே மாறினுச்சு. ஸோ அங்கேருந்து எடுத்து இல்லை சரஸ்வதி சரியில்லைன்னு எடுத்து பிரைம் மினிஸ்டர் டிபார்ட்மெண்ட் கீழே வச்சு பிரபாவை அதை லீட் பண்ண சொன்னோன்னே
ஃபெயிலியர்லாம் ஏய் 100 மில்லியன்லா டோட்டலியா ஃபெயிலியர். அட்லீஸ்ட் அந்த 100 மில்லியனை இப்போ அவங்க முடிக்காமல் கொடுக்கறதுக்கு பதில் ஏதாச்சும் ஒரு தமிழ் பள்ளிக்கு காசு கொடுத்துருக்கலாம், ஏதோ ஒரு தமிழ் பள்ளி கட்டுறதுக்காச்சும் காசு கொடுத்துருக்கலாம். அதுவும் ஒரு வகையில் நம்மளுக்கு அது எண்ட் ஆஃப் த டே இது இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் வந்து சேர்ந்து. ஆமாம் சரி, ஸ்கூலுங்களுக்குலாம் வந்து ஒரு நல்ல இப்போ உள்ள டெக்னாலஜியில் என்ன சொல்ல ஸ்மார்ட் பாட்டு இன்னும் கம்ப்யூட்டர் இதோ இந்த மாதிரி கொடுத்துருந்தா இந்த 100 மில்லியன் அட்லீஸ்ட் அந்த 529 தமிழ் பள்ளிக்கு ஃபெசிலிட்டிஸ் ஆச்சும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், நேராக போயிருக்கணும் அதுக்கு. ரைட்டா இல்லை சதீஷ்? என்ன நினைக்கிறேன் சதீஷ்? இது இந்த வேஸ்ட் தான் ஆகணுதுக்கு பதில் இது மட்டும் இதுக்கு மேலே முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் ஆடிட் எப்படி பார்க்குறாங்கன்னா சதீஷ், ஆடிட் வந்து அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா அந்த காசு இருந்துச்சு, இந்த காசை பயன்படுத்தணும், என்னத்துக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படி தான் பார்க்குறாங்க தவிர இது பெனிஃபிட் பண்ணியிருக்கானே அந்த ஆடிட் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. என்னன்னா இது மூலியமாக இந்த மிட்ரா காசும் சரி சிடி காசும் சரி இத்தனை காலமாக கொடுத்த காசை வந்து அதுக்கு பயனா எத்தனை பேர் வந்து வாழ்க்கை தனம் மாறி இருக்குன்ட்டு இது மட்டும் அது வந்து இப்போ அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃபொரென்சிக் ஆடிட் சொல்லுவாங்க. இந்த காசு வந்து ரைட்டாக மோஸ்ட்லி ஆடிட் என்னன்னா அந்த ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணியிருக்காங்களா, அந்த வந்து பணத்தை வந்து ரைட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்களா, இதுதான் பார்ப்பாங்க. எண்ட் ஆஃப் த டே வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒர்த் வாயிலான மணி போயிட்டு ரைட்டாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கா, இம்ப்ளிமெண்டேஷன் இதெல்லாம் வந்து நார்மலி ஃபொரென்சிக் ஆடிட்டில் செய்வாங்க. இதை இவர் தானே சொன்னார் பிரைம் மினிஸ்டர், அங்கங்கே செய்வோம் ஃபொரென்சிக் ஆடிட், அங்கே ஃபொரென்சிக் ஆடிட். இப்போ இவங்க போன பிறகு தான் பெரிய ஃபொரென்சிக் ஆடிட் வைக்கணும் போல. என்னென்ன இருக்கு அதோட ஒரு முக்கியமானது பார்த்தோன்னா ஃபொரென்சிக் ஆடிட்னு ஒரு பெரிய தலைவர் உள்ளுக்கு இருந்திருக்காரு. எங்க அந்த கமிட்டியில் அந்த பிரபா ஆடிட் பண்ணும்போது அதில் வந்து ஒரு ஆடிட் கமிட்டி ஒரு பயங்கரமான ஆடிட்டரில் அவர் என்ன கண்டுபிடிப்புன்னா ஏழைங்களுக்கு காசு கொடுத்ததோ, படிங்களுக்கு காசு கொடுத்ததோ, சாவு பழக்கினதுக்கு காசு கொடுத்ததோ, தங்கராதம் வழியாக்கின காசு கொடுத்ததோ, இதெல்லாம் வந்து பயங்கரமாக கேள்வியெல்லாம் கேட்டு இப்படிலாம் பயங்கரமாக என்ன சொல்லுவாங்க இந்த ஃபொரென்சிக் ஆடிட் செஞ்சு பார்க்க போனால் இதான் செஞ்சுருக்கணும். டேய் யாரும் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவன் ஒரு வீணா போனவன் உள்ளுக்கு அங்கே இருந்தானே ஒன்றுமே லாக் இல்லை. ரைட்டா சதீஷ்? அவன் என்னத்துக்கு லாக்கினாடி வெயிட், அவன் வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா அதை நம்ம அடுத்து நம்ம டாபிக் உள்ள பூந்தோடனே பேசுவோம். போயிட்டு வந்து யாராவது இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுக்கோமா, அவங்கள போயிட்டு வந்து குழப்பி விட்டு பண்டாங்க எம்பி பார்லிமெண்ட் வந்து கேள்வி கேட்குறாரு. மித்ராபதி தான் பேசுறாரு, நடுவில் பூந்து நான் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் அப்படி இப்படின்னு கேட்டு திரும்ப அதையும் கெடுத்து விட்டது தான் மிச்சம். ஸோ அவனோட வேலை வந்து அதுதான். அங்கேருந்து வந்து ஃபொரென்சிக் ஆடிட் இதெல்லாம் செய்ய மாட்டான். நீங்கள் இந்த என்டாமெண்ட் போட்டுக்கு வந்து 100,000 ஸ்பெண்ட் பண்ணி ஃபொரென்சிக் ஆடிட் செஞ்சாங்களாம். சரி, அது வந்து அவங்களோட உரிமை. ஃபொரென்சிக் ஆடிட் செய்கிறது வந்து அவங்களோட உரிமை, நம்ம இல்லைன்னு சொல்லலை. பட் என்னன்னு கேட்டிங்கன்னா செய்ய வேண்டியதுக்கு செய்யலை, அதுதான் நான் சொல்கிறேன் டேவிட். மித்ரா பற்றி அவ்வளோதான் நினைக்கிறேன். நீங்கள் டாபிக் போயிடலாம் டேவிட். நிறைய சதீஷ், நம்ம இன்னைக்கு டாபிக் வந்து இன்னைக்கு பார்லிமெண்ட் தான் ஓடிக்கிட்டு இருக்கு பாரு. ரஞ்சாங்கான் மலேசியாவுக்கு திகாபலாசா 13வது மலேசியா திட்டங்கள் இது ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ டிபேட்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நானும் நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இது மட்டும் வந்து அந்த பர்சன் அந்த எம்பி வந்து சரியாக சேவ் செஞ்சுருக்காரா பெரிய கேள்விக்குறி தான். பட் இருந்தாலும் அட்லீஸ்ட் இந்த வாட்டி போட்டு நம்ம எல்லாம் பேச ஆரம்பித்தோன்னே அட்லீஸ்ட் குறையாச்சும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு எம்பி. அது யாருன்னு பார்த்தா கணபதி ராவ் கிலாங் எம்பி. நான் இந்த 13வது இதில் நான் பார்த்ததுலேயே வந்து கிலாங் எம்பி தான் வந்து கொஞ்சமாச்சும் சூடு சொன்ன இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் சொல்கிறேன் அதுன்னா எல்லாம் அட்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு பாப்புலாரிட்டி போகுது, நோ சாய்ஸ்ன்ட்டு வேற வழி இல்லாமல் பஸ்லாம். ஓ இல்லை சரியில்லைன்னு நீ யாரை சொல்கிற தெரியுமா? உன் அரசாங்கத்தை சொல்கிற. ரைட்டா? திரும்பி உன் அரசாங்கத்தை தான் சொல்கிற. கை இங்கே அது எப்படி சொல்லுவாங்க, என்னமோ இப்போ சுற்றி ஒரு விரல் காட்டினா 3 விரல் நம்ம தான் காமிக்கணும்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி தான் இது. ஸோ அதெல்லாம் வந்து நான் நினைக்கிறேன் அது அவர் பேசுனதை நான் கேட்டேன் சதீஷ். இட்ஸ் வெளியிட்டானது. சாதாரண மக்கள் கீழே வந்து ஆத்திரப்படுறதை வந்து அவர் புரிஞ்சு அறிஞ்சு நல்லா யாரே நான் நினைக்கிறேன் எல்லாமே ஏசிருப்பாங்க. என் குடும்பத்தில் உள்ளவங்களே ஏசிருப்பாங்க. நமக்கு என்னத்துக்கான மந்திரியாக இருக்குது, எம்பியாக இருக்குது அந்த அரசாங்கம், துருவான அரசாங்கன்ட்டு. ஸோ அதெல்லாம் வந்து அவர் வந்து சில இதை பேசியிருந்தார். அதே வேளையில் பார்த்தோன்னா இந்த வாட்டி பார்லிமெண்ட்டில் வந்து இந்த ஹாட்டான நியூஸ் இந்தியன்ஸ் இதை பேசுகிறது வந்து நம்ம பாஸோட செக்ரட்டரி கத்வாவி பாஸ் தக்வீடின் கோத்தாபரு எம்பி வந்து அஃப்கோர்ஸ் இதால் தான் நம்ம சொல்கிறது என்னத்துக்குன்னு பார்த்தோன்னா பாஸை நீங்கள் எவ்வளோ ஐசோலேட் பண்ணுறீங்களோ அவங்க நம்ம இந்த இடத்தை தள்ளி தான் இருப்பாங்க. நம்ம எவ்வளோ ஐசோலேட் பண்ணுறோமோ. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எடுத்த ஒரு அமங் த ஆப்போசிஷன்லாம் இந்தியன் ஆப்போசிஷன்
இருக்காங்களா, இந்தியன்ஸில் ஆப்போசிஷன் இருக்காங்க, கட்சிகள் சில கட்சிகள் இருக்குது. ஸோ எல்லாம் போய் பார்த்தோம், பாஸை பார்த்தோம், பர்சாத்துவை பார்த்தோம், எல்லாமே ஏன் நம்ம பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஓ இவனுங்க பாரு அந்த கட்சியோட எனவரி கட்சியோட போய் சேர்றாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இதைத்தான் நம்ம கொண்டு போயிட்டாங்க சேர்க்குறோம். இந்த பாரு இந்தியன்ஸுக்கும் ப்ராப்ளம் இருக்குது, நாட் ஒன்லி மில்லே, எல்லா இனத்துக்கும் ப்ராப்ளம் இருக்குது. அதை வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்கு இன்னைக்கு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தோன்னா, ஆப்போசிஷன் பெஞ்சில் வந்து ஒரு இந்தியன் எம்பி இல்லை. ஆப்போசிஷன் பெஞ்சில் எல்லாம் அந்த சைட் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் யாருமே பேச மாட்டாங்க, இது ஓப்பனாக யாரும் பேசுறது இல்லை. ஸோ இந்த சைட்டு வந்து நோ சாய்ஸ், சைனீஸும் இல்லை. அதெல்லாம் வந்து நம்ம ஹோப் பண்ணுறது யாருன்னு பார்த்தோன்னா மலே எம்பியை தான் ஹோப் பண்ணோம். ஸோ அதே டைமில் அவங்களும் வந்து நம்மளோட பிரச்சனையை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ பார்லிமெண்ட்டில் பேசினார் சதீஷ், அவர் சில விஷயம் பேசினார். அதில் வந்து முக்கியமாக டச் பண்ணி அவங்க பேசும்போது என்னத்தை அவங்க சொன்னாங்கன்னா, வீடு திட்டம் போன பாட்காஸ்ட் எபிசோடில் நம்ம பேசின அதே விஷயம் தான். ஆமாம், நம்ம என்ன சொன்னோம்னா, கம்போங் பாரு சீனாவுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக போட்டிருக்காங்க, இந்தியன் ஹவுசிங்க்கு இல்லை. அதை தான் அவர் அங்கே சொல்கிறாரு. அதுதான் அவர் டேவிட் கேட்டார். கோத்தாபுரம் என்ன கேட்டார், இந்தியன் ஹவுசிங் வந்து இல்லை, எஸ்டேட் ஒர்க்கர்ஸ் இன்னும் எவ்வளோ பேர் வீடு இல்லாமல் இருக்காங்கன்ட்டு. பிண்டாங்கில் அந்த இஷ்யூ இருக்குல்ல, எஸ்டேட் ஹவுசிங் இஷ்யூ பிண்டாங்கில் இருக்குது, கிடால எத்தனையோ எஸ்டேட்ல இருக்குது, பேரால ஸ்லாங்கூரில் எக்கச்சக்கமாக இருக்குது. அஃப்கோர்ஸ் ஜோஹர் கொஞ்சம் பெரிய மாநிலம்னாலும் அங்கங்கே அப்படி கொஞ்சம் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து அவர் தக்கியுடின் கொண்டு வந்தது தெளிவாக சொல்கிறாரு டேவிட், நீங்கள் சைனீஸ் கொண்டு வாங்க, நான் வேணான்னு சொல்லலை. இந்தியன்ஸுக்கும் வந்து எஸ்டேட் பிரச்சனைலாம், இது வந்து சொந்த நிலம் கிடையாது, அவங்க எஸ்டேட் பிரச்சனை. இதை பற்றி நீங்கள் வந்து எந்த ஒரு பிறந்துக்கானோ வந்து 5 வருஷத்துக்கு, 1 வருஷம் இல்லை தெரியுங்களா, RMKன்றது வந்து 5 வருஷம் ப்ராஜெக்ட். 5 வருஷத்தில் இதுக்காக எதுவுமே இல்லைன்னொன்னே அவர் அந்த மாதிரி சொன்ன வாக்கத்துக்கு வந்து இந்த ஜெலுத்தோங் ஜோக்கர் வந்து எழுந்திரிச்சிட்டு, ஓ இல்லை புறந்துக்கான் இருக்குது, எங்கே எதில் இருக்குன்னு எனக்கு தரல, அது வந்துடுது வார்த்தை, சில நேரத்தில் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்ல, ஓ இருக்குது புறந்துக்கான் இருக்குது, எங்கே இருக்குது புறந்துக்கானே, எங்கே எங்கள் அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்ற மாதிரி அந்த கதையாக தான் இருக்குது. எங்கே இருக்குது சொல்ல வேண்டியதானே. அதை வந்து மினிஸ்டரே இது வரைக்கும் சொல்லலை. அதை வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா அடிவி, இதுதான் நம்ம வந்து போயிட்டு பாஸை பார்த்தோம், அங்கே பார்க்குறோம், இவங்களை எதிர்கட்சியை பார்க்குறோன்னு பேசுகிறாங்க. சரி, நம்ம இந்தியர்கள் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் நம்ம மட்டும் இல்லை, அங்கே MIPP இருக்காங்க, இன்னொன்று அந்த DHPP இருக்காங்க, MAP இருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து நம்ம போயிட்டு எதிர்கட்சியை என்கேஜ் பண்ணுறப்ப எதிர்கட்சியோட அப்ரோச்சும் மாறுதா இல்லையாடிவே. மலேஸ்க்கு மட்டும் பேசணுன்றவங்க இந்தியன்ஸுக்கு இன்னைக்கு பேசுகிறாங்க ஹவுசிங் என்ன ஆச்சு அப்படின்ட்டு. ஒரு MP வந்து மித்ராவை பற்றி கேட்குறாரு. ஸோ we see the transformation. அதையும் வந்து விடாம வந்து இவனுக்கு கெடுக்கிறானுங்க. நீங்க கோத்தாபுரம் பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க இல்லை, எனக்கு அவன் விட்டுருவன் இதாகிடுச்சு, அதான் பேசுகிறேன். இல்லை நான் அவனை விடல, நான் ஒன்றும் வரல உள்ளுக்கு. ஸோ இதில் பார்த்தோன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, திடீர்னு வந்து ஸ்டண்டிங் ஆர்டர் எடுத்துட்டு, ஓ இல்லை நீ வந்து மங்களீருக்கான் தேவான், நீ வந்து திசை திருப்புற, வெளியில் உள்ளவங்களாம் குழம்பி போயிடுவாங்க, யார் சொன்னா நம்மளோட அது என்ன சொல்கிறாங்க, மலேசியாவில் வந்து இருக்குது இல்லைன்னு இல்லை, அது என்னன்னா ரிப்பேர் பண்ணுறது, வீடு ரிப்பேர் பண்ணுறது, இந்த மாதிரி கம்பத்தில் உள்ள வீடெல்லாம் ரிப்பேர் பண்ணுறது இருக்குது நல்ல வராதுக்கு இருக்குது, வீடு ரிப்பேர் பண்ணலாம், அதெல்லாம் இருக்குது, முன்னிலேருந்து இருக்குது. ஸோ அது வந்து எல்லா இதுலேயும் போடுறானுங்க தான். RMK இல்லை RMK ஒன்றும் இல்லை, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்லுவாங்க, கம்பெனி ரூபா பண்டா இருக்கில்ல, ஒரு ஃபண்ட் ஒதுக்கி வைக்கிருக்காங்க அதுக்கு. அது என்னன்னா சொந்த வீடு, நிலம் உங்களோட இருக்கணும். ஸோ வீடுக்கு தகரம் கட்டு போச்சோ இல்லை இத்து போச்சோ இல்லை வயசு இருக்காங்க வீடு இதானுச்சுன்னா அவங்க வந்து அந்த வீடை கட்டி கொடுக்குறாங்க. அது ரூபா பண்டாவில் இருக்குது. அதை தான் அவன் சொல்ல வரான். பட்டு இவனுக்கு என்ன கேள்வி பண்ணா, பாரு நீ ஒரு MP, இந்தியர்களை வந்து நீ புரிஞ்சிருக்கணும், இந்தியர்களோட பிரச்சனை தெரிஞ்சிருக்கணும், இந்தியர்களோட வாழணும். இதுதான் ஒன்று வந்து இந்தியர்கள் சொல்லி இருக்கிற சீக்கியர்களை கூட சுற்றுறது, அப்படி இல்லைன்னா ஒரு கழுவாத இருக்கிறவனுங்களை கூட சுற்றுறது. இதான் நடக்குது, இல்லைன்னு சொல்லாது, தோம்பு தூக்கிட்டு இருக்குது அவனுங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த தௌக்கிய பண்ணால சுற்றிக்கிட்டு இருந்தானா உனக்கு வந்து என்ன புரியும்? உனக்கு ஒன்றும் புரியாது. ஏன் சொல்கிறேன்னா சதீஷ், இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து பெரிய பிரச்சனை. அந்த திட்டம் வந்து அதே திட்டம் நான் சொல்கிறேன், நீ சொல்கிற திட்டம் வந்து கம்பம்பாரூரில் இருக்குது. கம்பம்பாரூர் வந்து ஒரு கம்பம்பாரூன்றது அது ஒரு ஸ்கீம், அது கம்பம்பாரூன்றது. பட் இன்னொரு ஸ்கீம் வந்து கம்பம் இருக்கும், அது கம்பம்பாரூவா இருக்காது, சைனீஸ் இருப்பாங்க அங்கே. ஆமாம், ஸோ அவங்க இருப்பாங்க. ஸோ அந்த எந்த இடத்துல ஒரு நிலம் வாங்கி வச்சுருக்காங்களோ, எங்கே வேணா இருக்கட்டும் சதீஷ், அவங்களுக்கு வந்து என்னன்னு பார்த்தோன்னா இன்றைக்கி சொத்து உரிமை வந்து 30% வந்து சைனீஸ் வச்சுருக்காங்க. தட் மீன்ஸ் அவங்களுக்கு வந்து நிலம், அவங்க ஏழையாக இருந்தால் கூட ஒரு நிலம் இருக்குது, அந்த வீடை வந்து ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம், ஓகே. பட் நம்மளுக்கு வந்து சொத்து உரிமை 1% தாண்டி முக்கிக்கிட்டு கிடக்குது. 1.2% காலத்தில் இருந்திருக்கலாம். இப்போ அவர் இவரும் இல்லை, இப்போ ஆனந்தகிருஷ்ணன்ல சொத்து போச்சு. டோனி பெர்னாண்டஸ், ஞானலிங்கம் எல்லாம் சேர்த்து தான்
அந்த 1.2%. ஆமாம் 1.2%. ஸோ அந்த 1.2% சொத்து உரிமை இல்லாத இடத்துல இப்போ அந்த நிலமே உன்னோட இல்லை. நம்மளுக்கு நிறையா வருது. நேற்று கூட ஒரு வயசானவங்க அடிச்சிருந்தாங்க சரிதாங்க கடாலேருந்து. அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் 40 வருஷமாக அந்த இடத்துல இருக்கேன் ஐயா, எனக்கு என் புருஷன் இல்லை, என் பிள்ளை வந்து ஜெயிலில் இருக்கான், நான் எனக்கு வயசாயிருச்சு, என்னால் இங்கே இந்த கிராமத்தை விட்டு வெளியானவங்களும் எனக்கு என்னென்னு ஒன்றுமே தெரியாது, அந்த நிலத்தை வந்து ஆள் வாங்கிடுச்சு, அந்த வீடை வந்து நீ வெளியாக சொல்கிறாங்க. இப்போ இதுதான் இஷ்யூ. அவங்க வந்து 40 வருஷமாக இருக்காங்க. நம்மளுக்கு பார்வையில் எப்படி இருக்கும், அவங்க சுற்று வட்டாரத்தில் இவங்க வந்து இந்த வீட்டில் சேவா கண்டாத 40 வருஷம் இருக்காங்கன்ட்டு. பட் அது அவங்க வீட்டு நிலம் இல்லை. அவங்களோட பொம்பங்க ஓட்டையாயிடுச்சோ இல்லை கரையா அத்து போச்சோ சதீஷ், எப்படி செய்ய முடியும்? ஏன்னா நிலத்துக்கான சைன் வைக்கணுமே. நிலத்துக்கான எப்படி சைன் வைப்பான்? இவங்க எப்படா இங்கே தொலைவாங்கன்னா அவன் பார்ப்பான். அப்பதான் வந்து இந்த நிலத்தை வந்து டேக் ஓவர் பண்ணிக்க முடியும், இன்னும் இல்லைன்னா அந்த வீடை வந்து ரெண்டல் விட முடியும்ட்டு. ஸோ இப்போ இஷ்யூ என்னன்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கு வந்து சொத்து நிலமே இல்லை. நம்ம இந்தியன்ஸ்க்கு வந்து நிலம் இருந்தால் அவங்க சம்படிலாம், அப்படி நிலம் இல்லாதவங்க நிறையா இருக்காங்க சதீஷ். இருக்கிற நிலமும் ஹைவே கட்டுறன்ட்டு பிடிங்கி எடுத்துறானுங்க கொடுக்குற காசை கொடுத்து. ஸோ அதெல்லாம் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நிலம் இல்லாத ஒரு இடத்துல நீ அந்த வீடு கட்டுற திட்டத்தை நீ வச்சிருந்தேன்னா சதீஷ் இருக்கு. நான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, பாசோ சரி பறிக்காத்தானே என்ன சொல்கிறாங்க பார்த்தோன்னா, நீ ஒரு நிலம் வந்து கவர்மெண்ட் அரசாங்கம் வந்து நிலம் ஒதுக்கீடு செய்யணும். இப்போ வந்து கம்பம்பாரு வந்து இருக்கு, நீ 99 இயர்ஸ் கொடுக்குற, அதை 999 இயர்ஸ் ஆக்குறதுக்கு கூட டிஏபி இது பண்றாங்க. யுனெஸ்கோ ஸ்டேட்டஸ்னா வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது அந்த லேண்ட்ல. யுனெஸ்கோ ஸ்டேட்டஸ் இல்ல 999 இல்லனா ஃப்ரீ ஹோல்ட் கொடுக்கிறது கூட அவங்க ரெடியா இருக்கானுங்க. அந்த இடம் வந்து அது துங்கு எப்போ கொடுக்கணும்னு இருக்கிற இந்த நாட்டில் இருக்கிற கம்பவுண்ட் பாரு எல்லாம் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட நிலம், கவர்மெண்டோட நிலம், வீடு அவங்களுக்கு கட்டி கொடுத்துருக்கானுங்க. அவங்க வந்து லீஸ் ஹோல்டுக்கு எடுக்கிறாங்க. பட் எந்த ஸ்டேட்ல அந்த லீஸ் ஹோல்டு வந்து உண்மையான விலையில கொடுக்குறானுங்க இல்லையா? 90% டிஸ்கவுண்ட்ல தான் கொடுக்குறாங்க அவங்களுக்கு. சம்டைம்ஸ் வந்து வெறும் அந்த ப்ராசஸிங் ஃபீஸ் சொல்லி தான் வாங்குறானுங்க, சம்பவம் பண்ணிடுறானுங்க 99 இயர்ஸ்க்கு. ஸோ அந்த ஸ்கீம் வந்து அட்லீஸ்ட் வேற. கம்பம்பாரு சீனா கம்பம்பாருலாம் வேற, மலாய்க்கார கம்பெல்லாம் வேற. நம்மளுக்கு என்ன சொல்றோம்னா, நீ எங்களுக்கு வந்து இதே மாடல்ல கம்பம்பாரு சீனா நீ எப்படி கொடுக்குறியோ அதே மாதிரி நிலத்தை ஒதுக்கி அவங்களுக்கு ஒரு லாட் 5000 ஸ்கொயர் ஃபீட்டோ இல்லை 3000 ஸ்கொயர் ஃபீட்டோ உள்ள நிலத்தை அவன் எப்படி கொடுக்க சொல்றாங்கன்னா, நீ லிஸ்ட்டுக்கு கொடு, கவர்மெண்ட்ல லிஸ்ட் தான் லிஸ்ட்டுக்கு கொடு, எடுத்துக்கிட்டோம். அவங்க கட்டுறதுக்கு முடிஞ்சா பண உதவி செய். அப்ப இந்த ஸ்கீம் பாய்க்கலாம். என்கிட்ட நிலம் இருக்கு, என்கிட்ட காசு இல்ல, நீ வந்து கட்டி கொடு, கவர்மெண்ட் அரசாங்கம் கட்டி கொடு, நிலம் நீ எடுத்துருவேன். ஸோ இந்த சிஸ்டம் இருந்துச்சுன்னா, இந்த சிஸ்டம் பத்தி அவன் பேசுறான். ஆனா அந்த மாங்காய் மடை அந்த ராயருக்கு இது புரியல அவனுக்கு. இது புரியலையா என்னன்னு தெரியல. அவன் தசை திருப்புறான். இங்க பாருங்க, இது வந்து டாக்குமெண்ட் மலேசியா ரஞ்சகா மலேசியா டாக்குமெண்ட்ல என்ன சொல்லியிருக்கான் பாருங்க. இதுதான் இந்த ஒரு லைன் தான் இருக்கு இந்த இதை பத்தி. Kualiti hidup isi rumah India terutama yang berpendapatan rendah akan dipertingkatkan melalui pelaksanaan inisiatif dan program berdasarkan Malaysian Indian Blueprint, Pelan Tindakan Masyarakat India. Inisiatif ini merangkumi pendidikan, pembangunan bakat, penyediaan peluang kerja, kemudahan pembiayaan, sokongan keuangan serta program bersasar untuk menambah baik infrastruktur dan kemudahan asas termasuk membaik pulih rumah. அவ்வளோதான். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன போடுறாங்கன்னா, pembangunan sosial ekonomi isi rumah Cina terutama, இது வந்து அடுத்தது சைனீஸ்க்கே வருது பாருங்க, terutama yang berpendapatan rendah di kampung baru pula akan dipertingkatkan melalui peringkatan pelaksanaan aktiviti dan pelancongan berdasarkan Plan Induk Pembangunan Kampung Baru. பிளான் இண்டோ பம்பாங்குனான் கம்பங் பாரு மேம்பாட்டுக்கான ஒரு குறிப்பிட்ட திட்டம். தட் மீன்ஸ் வந்து அது வீடமைப்புக்கு உள்ள திட்டம். இங்க நீங்க பாத்தீங்கன்னா மும்பை புலே வீடை வந்து என்ன சொல்லுவாங்க, உடஞ்ச வீடை கட்டி கொடுக்கறதுக்கான திட்டம். அவனுக்கு வந்து இந்த கம்பங் பாருவே வந்து மேம்பாட்டு திட்டம். ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இல்ல முத பேச்சு இந்த மாகாமடை எனக்கு தெரியுமா, இந்த மாதிரி இந்த காசை இப்போ சொல்றான்ல, இப்போ நீ காசு இருக்கு ரஞ்சங்கன் மலேசியால இது எனக்கு என்னத்துக்கு தலை இதை போட்டானுங்கன்னு ஆல்ரெடி அந்த ஸ்கீம் இருக்கு. கமந்திரான் லோவர் பண்டார் கீழே, இப்போ வந்து ஜைட் அமிடி கீழே அந்த ஸ்கீம் ஆல்ரெடி அங்க ஒரு ஃபண்ட் வச்சிருக்காங்க. ஒரு ஃபண்ட் இருக்கு அந்த இடத்துல. அந்த ஃபண்ட் என்னத்துக்குன்னா, இந்த மாதிரி ஏழப்பட்டவங்களோட வீடை வந்து ரிப்பேர் பண்றதுக்கு. ரிப்பேர்னா 100% ரிப்பேர் பண்ணலாமா, வீடை உடச்சிட்டு கூட செய்யலாம். 60,000 வண்டிக்கு வந்து வீடை உடச்சிட்டு 100,000 ஆக்கிட்டானுங்க. இப்போ நீ வந்து கல் வீடுனா பாதி செமி கல் மேல வந்து பலகன்னா கட், அது செய்யறானுங்க. இல்லன்னு இல்ல, அது இருக்கு. அந்த ப்ரோக்ராம் ஆல்ரெடி இருக்கு. டேய் ராயர், உனக்கு புரியலன்னா இதை கேட்டுக்கோ, இருக்கு அங்க. இப்போ என்ன இஷ்யூன்னு பார்த்தனா சதீஷ், எல்லாத்துக்கும் செய்ய முடியுமா? அது இதான் கேள்விக்குறி. இப்போ வந்து நீ ஒரு சீன நிலத்துல வந்து இருக்க, அவன் வந்து உனக்கு கித்தா மரம் இருந்துச்சு, கித்தா மரம் வெட்டிக்கிட்டு அங்கேயே இருந்தோம். காலங்கள் போக அவனும் வந்து கித்தா மரமும் போடல, பிள்ளைங்களாம் படிக்க போயிடுச்சுங்க, யாரும்
பிள்ளைங்க 2வது கித்தாமரம் ஓட்டலாம் அதுக்கு போயிடுச்சுங்க கல்யாணம்லாம் பண்ணி போயிட்டாங்க அவங்க குடும்பத்தை பார்த்துட்டு போயிட்டாங்க அந்த 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 வயசானவங்க கொண்டு அந்த வீடு என் வீடு நான் கட்டினேன் நான் அங்கேயே இருக்குன்னு இருக்காங்க வச்சுக்க அவங்க வீடு தகரம் எடுத்து போச்சு ஒளிகிட்டு கிடக்குது இந்த ஃபண்ட் எடுத்து கட்ட முடியுமா ராயரை கேட்குறேன் கட்ட முடியாது கட்ட முடியாது அவன் வந்து எஃப்ரோ கொடுக்கும் திடீர்னு வந்து நீங்க கட்டணும்னா வீடு நல்லா இருக்கு நீ கிளம்புட்டானா ஏன்னா அவனுக்கு ரைட்ஸ் இருக்கு லேண்ட் கோர்ட் கீழே அவனுக்கு வந்து ரைட்ஸ் இருக்கு அவன் வந்து கொண்டு போயிட்டு ஃபைல் பண்ணி கேஸ் ஃபைல் பண்ணி பேலிஃப் கொண்டு வந்து வெக்கனோட எடுத்துலாம் வீட்டை உடைக்கணும் அவசியம் நீ கிளம்பணும் ஜாமான் எடுத்துட்டு வெளியே சொல்லிடலாம் இது சட்டம் இவன் சட்டம் படிச்சவன் முட்டா பையன் ஆற ஏமாத்துறானுங்க பாரு திட்டம் இருக்கு நீ என்ன இதை சொல்றேன்னு இவங்க என்ன திட்டம் பெரிக்காத்தான் நேஷனலோட திட்டம் ஏன்னா ஏன் அதை நம்ம அழுத்தமா சொல்றோம்னா நம்ம எல்லா லீடர்ஷிப்பும் பார்த்தாச்சு எல்லாத்தோட ஐடியா தான் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க இப்ப இவங்களை என்ன புஷ் பண்ணணும் அதே இடத்துல அந்த பார்லிமெண்ட்ல நான் உட்கார்ந்துருக்கேன் ராயருக்கு பதில் நான் இருக்கேன் எதிர்கட்சிக்காரன் கேட்கறான் நான் ஆளுங்கட்சிக்காரன் இருக்கேன் நான் என்ன தெரியுமா சொல்லியிருப்பேன் நான் கற்றுக் கொடுக்குறேன் பாரு பாலிட்டிக் அவனுக்கு நான் என்ன சொல்லியிருப்பேன் நீ பிஎன் தானே பேசுற நீ தானே சொல்ற வீட்டு திட்டம் இந்தியன்ஸ்க்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்கிற நாங்க காசு கொடுக்க ரெடி உன் ஸ்டேட்ல கிடால இந்தியன்ஸ் கம்பு லேண்ட் எடுத்து கொடுக்க முடியுமா இதை தாண்டா செய்யணும் இதை செய்யணும் நீனு இதை கேட்கணும் இதை கேட்கறது விட்டுப்புட்டு பாயிண்ட் ஆர்டர் எடுத்துட்டு பேசுறவனையும் குட்டு சவர ஆக்கி அதை பேச உடலடி எனக்கு வந்து அது பார்க்கும் போது தெரியுமா தானும் செய்ய மாட்டேன் செய்யறவனையும் விட மாட்டேன் என்ன மாதிரி ஒரு கேடு கட்ட ஜென்மம் வரலாம் சாரி வந்து சில பேர் வந்து நினைக்கிறீங்க அவன் டாபிக் அது வந்து ஆத்திரம் வருது டிவி அவன் பேசுறது நீங்க சொன்ன மாதிரி ஏந்திரிச்சு ஓகே கிடால தமிழங்க நிறைய இருக்காங்க எஸ்டேட் பிரச்சனை இருக்கு நான் ஏன் சொல்றேன்னா 2 வாரத்துக்கு முன்னால பாக்குறப்ப பின்னாங்க எம்பி சொன்னாரு நாங்க லேண்ட் ஓனர்கிட்ட பேசிட்டோம் அந்த லேனை ஒண்டி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அவங்க வீடு இருக்கிறதா ஒழுங்கா வந்து மாத்தி கொடு இல்லைன்னா நாங்க வந்து ஸ்டேட் வச்சு திண்டாக்கான எடுப்போம் அப்படின்ற பேசுறாங்க நீ குடு லேனை குடு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து எங்க இந்தியன்ஸ் கூட இருக்காங்களோ லேனை நீங்க கொடுங்களா ஹவுசிங் ப்ரோக்ராம் அதுதான் வந்து சரியான லீடருக்கு அழகு எவனும் அதை வாயை திறந்து கேட்கல இவன் என்ன சொல்றான் உள்ள காசு இருக்கு எங்கடா இருக்கு காசு எங்க இருக்கு எவன் வச்சிருக்கான் காட்டுங்க அதை இது அறவே இல்லை ஆர்எம்கேல இட்ஸ் அ கம்ப்ளீட் லாய் பார்லிமெண்ட்ல போயிட்டு வந்து அதுவும் வந்து காசு இருக்கா இல்லையான்னு சொல்ற தகுதி உனக்கு ஒன்றும் கொஞ்சம் கூட கிடையாது யூஆர் என்ன சொல்லுவாங்க பாக்கிங் டாக் சாரி அந்த வார்த்தையே பாக்கிங் டாக்னா நாயை கேவலப்படுத்தல கோச்சிக்காதீங்க யாரும் அது கத்திக்கிட்டே இருக்கும் அதோட வேலை வந்து கத்துறது தான் அதுதான் நீ வந்து அதை செய்யறதுக்கு தான் லாய்க்கி பட் ஆனா சீலாப்பா சொல்லிட்டேன் நாய் வந்து கொலைக்கும் கத்தும் நக்கும் அதான் சொல்ல முடியும் அப்புறம் என்ன சொல்ற மாதிரி இருக்குடி நீ வந்து அதை பாக் பண்றே தவிர யூ டோன்ட் ஹேவ் எனி அதர் ஆல்டர்னேட்டிவ் நீ அழகா சொல்லலாமே லேனை கொடு நீ ரொம்ப பேசாத கிடால் நிறைய தமிழங்க இருக்கேன் லேனை கொடு கிளாந்தான்ல எஸ்டேட் இருக்கு இன்னும் அவங்களுக்கு லேண்ட் கொடுத்துட்டியா நீங்க அந்த மாதிரி கேட்டிருந்தா அவங்க என்ன சொல்லுவாங்க நாங்க ரெடி அட்லீஸ்ட் சமுதாயத்துக்கு எண்ட் ஆஃப் த டே சமுதாயத்துக்கு பெனிஃபிட் இருக்கும் நீங்க இந்த இடத்துல கவர்மெண்ட்ல இருக்கீங்க டே 2 இடம்டா 2 கம்பத்தை வந்து நாங்க வந்து இந்தியன் செட்டில்மெண்ட் செய்யறதுக்கு கொண்டு வந்தோம் அதையும் நாசம் பண்ணிட்டு இப்போ வந்து காசு இல்ல இட் இஸ் கம்ப்ளீட் நான்சென்ஸ் காசு இருக்குன்னு சொல்றது வந்து பொய் இப்போ பேச்சு அவனோட நம்ம அந்த லைனுக்கே போகுமே ராயர் சொல்றான் யார் சொல்றான் கவர்மெண்ட் வச்சிருக்காங்க நீ குழப்பாதன்ட்டு நான் ஒன்னே கேட்டுக்கிறேன் அப்படி காசு இருக்கு இந்தியர்கள் விட அழகா சரி பண்ண முடியும் அழகா ரோடு போட்டு கொடுக்க முடியும் அழகா ஒரு கம்பத்தை உருவாக்க முடியும் காசு இருக்கு உங்களுக்கு வந்து உண்மையா மனசாட்சி இருக்குன்னா ரொம்ப தொழில் போனா கிடாலாம் விட்டுறேன் எதிர்கட்சி பாஸ்காரம் செய்ய மாட்டான் விட்டுரு அதை தானே சொல்ல வரீங்க பின்னே இருக்கிற கம்பம் மெயின் ரோட்ன்றது வந்து அவங்களோட சொந்த நிலம் அவங்களுக்கு வந்து இப்ப கேசட் பண்ணி கொடுத்தது நிப்பாட்டிட்டு கொண்டோமினியம் கட்டி என்னடா செய்றீங்க பார்க்க போனா அந்த கம்பத்துல நீ தான் சொன்னீங்க லோ பண்றாருல காசு இருக்குன்ட்டு எல்லா வீடும் கட்டி கொடுங்க 100 வீடு இருக்கு எல்லாத்துக்கும் வீடை கட்டி கொடு எக்ஸாம்பிளா நீ செய் ரைட் ஆலியா என்ன சொல்றதால சரி இது வந்து என்ன சொல்றேன்னா இது ஆப்பர்ச்சுனிட்டிலாம் ஓப்பன் ஃபோரம் அது பார்லிமெண்ட்ல நீ வந்து என்ன சொல்ற இந்தியனுக்கு செய்ய போறன்ற நீ என்ன சொல்ற பாஸ்காரன் பிஎன்காரன் வந்து நம்ம இனத்தை பார்க்க மாட்டான் எனவரிக்காரன் பட் அவன் நம்மள விஷயத்தை பேசுறான் அதை கோனர் பண்ணிக்கோ அதை கோனர் பண்ணி என்னடா அது கிடால லாபம் கிடைக்காதா நான் சனுசி எடுப்பிட்டு லேண்டை கொடுக்க சொல்லு நான் ஃபெடரல் கவர்மெண்ட்ல இருந்து பிரைம் மினிஸ்டரை கேட்டு காசு கொடுக்க சொல்றேன் ஒரு 10 ஏக்கர் ஒதுக்க சொல்லு முத ஒரு பைலட் ப்ராஜெக்ட் 10 ஏக்கரை ஒதுக்கி ஒரு ஆளுக்கு வந்து 300 இல்ல 2000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு நிலத்தை வந்து லிஸ்ட் தான் அத்தனைக்கும் கவர்மெண்ட்க்கு வந்து காசு எல்லாம் கிடைக்குது
இது நீங்க சொல்றீங்களே இது வந்து செய்ய முடியாத விஷயமே இல்லை. ஃப்ரீயா கூட கொடுக்கலாம் வீடு. கவர்மெண்ட் கூட காசு கட்ட தேவையில்ல. டெவலப்பர் உன்னோட கடன் வச்சிருக்கல அதை கட்டி கொடுன்னு சொல்லலாம். தான் 500 வீடு கட்டு, இது இந்தியன்ஸ் கூட 500 வீடு வந்து நீ வித்துக்கோன்னு கூட சொல்லலாம். கவர்மெண்ட் லேண்ட் கொடுக்க ரெடியா இருக்கான்ட்டு நான் ஏன்னா நிமித்து பால செஞ்சிருக்கோம் கலிடோனியால. ஸோ இது வந்து செய்யாத ஒன்று. இதெல்லாம் வந்து பேசல. அந்த பேசினதை எடிச்சு கெடுத்து விட்டது தான் மிச்சம் டேவிட். அதோட மட்டும் இல்லாமல் அப்புறம் எல்லாம் வந்து இவனுங்க வந்து வெளியே ஒரு இது பண்ணாங்க வந்து என்னை குத்திக்க கூப்பிட்டாரு வெளியே அப்படின்னு அப்படியே திருப்புறானுங்க. நீ போயிட்டு 2 எம்பிங்க டேவிட் சம்பா, உண்மையிலே எம்பி சம்பா. ஒன்று வந்து ஜெலுத்தோங்க, இன்னொன்று கம்பார், இன்னொன்று வந்து ஊழுலாங்க. சத்தம் இல்லை, சத்தம் குறைஞ்சிருக்கு. என்னன்னு தெரியல. ஏன்னா பிகாஸ் ஐ திங்க் எல்லாம் போட்டு வாங்குறதுனால இந்த கம்பாரும் ஜெலுத்தோங்கும் தெரியுமா இதே வேலை. எவனையும் பேச விடுறது இல்லை பார்லிமெண்ட்ல. தமிழனை பத்தி நீவனுங்க தான் பேச மாட்டானுங்க. அவன் கம்பாரக்காரன் பேச மாட்டான். யூஸ்லெஸ் ஃபல அவனுங்க நீங்க தான் பேச மாட்டீங்க. ஆனா பேசுறவங்களை வந்து எதிர்கட்சி இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. த என்கேஜ்மெண்ட் அண்ட் எவ்ரி திங் அவங்களுக்கும் தெரியுது இந்தியர்களோட பிரச்சனை நம்ம எடுக்கணும்ட்டு. இதுதான் நம்ம எம்பிங்களோட குவாலிட்டி டேவிட். அண்டாண்ட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு அனாலிசிஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இவங்களோட பார்லிமெண்ட்டில் இவங்களோட ஒரு புக்காகவே வெளியாக்கலாம். இவனுங்க கேட்ட கேள்விலாம் டேவிட். அதில் வந்து போன செஷன் இருந்துச்சுல 3ஆம் மாதம் நான் இந்த செஷனோட கேள்விலாம் எடுத்து பார்த்தேன். இவனுங்க எல்லாத்தோடையும் கேட்டிருக்கேன். சமுதாயத்தை பற்றி கொஞ்சம்னாச்சும் கேட்டிருக்குது. ஆனால் சகாமாட்டு கொஞ்சம் கேட்டிருக்காரு. ஒரு 3 கேள்வி இந்திய சமுதாயத்தை பற்றி இருக்கு. எத்தனை இந்தியர்கள் வந்து கவர்மெண்ட் செக்டரில் வேலை செய்கிறாங்கன்ட்டு 48,000 ஏறக்குறைய 47,968 பேர் வந்து ஃபெடரல் கவர்மெண்ட் செக்டரில் வேலை செய்கிறாங்க. அதில் 252 பேர் வந்து டாப் மேனேஜ்மெண்ட்டில் இருக்காங்க. ஸோ குவைட் இம்ப்ரெசிவ் நம்பர்லாம். அதை நான் அது உடனே நாங்கள் வந்து தான்ட்டு இது நஜீப் காலத்துலேருந்து ஆரம்பிச்சது. அது 2008 ஆரம்பித்து இது வரைக்கும் உள்ளது. ஸோ இந்த இது கேட்டிருக்காங்க. ஸோ எம்பிங்க இந்தியன் எம்பிஸோட நம்ம என்ன பண்ணுறோம் அந்த டாப்பிக்லேயே அடுத்தது ஆர்எம்கேல பார்லிமெண்ட்லேயே போகலாம். இந்தியன் எம்பிஸோட என்ன சொல்லுவாங்க அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து டிவேட் மறுபடியும் நம்ம சொல்கிற மாதிரி இல்லை. அது போக்கட்டி அந்த ஹவுசிங் இஷ்யூ நீ பார்த்தனா வந்து அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தனா தக்குடின்னு வந்து ஒன்று வந்து கம்பம்பர் இந்தியாலாம் ஊஜூட் பண்ணுங்க, ஒரு புதுசாக உருவாக்குங்க, டானா ரெடி பண்ணுங்க. லைன் ஸ்டேட் கவர்மெண்ட் லேண்டுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ஃபெடரல் கவர்மெண்ட் லைன் இருக்கு நார்மலாக ரொம்ப பெருசுக்கு இருக்காது. பட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து லைன் வந்து அவங்க தான் வச்சிருக்காங்க லேண்ட் பேங்க். ஸோ அவங்க மூலிமா இது வந்து ஒரு அழகான ஒரு திட்டமாக 5 வருஷம் செஞ்சுமா அட்லீஸ்ட் நிறைய பேருக்கு இந்த நிலத்தோட வீடு கிடைக்கிறதுக்கு இருக்கும். ஸோ அவங்க எங்கன்னு பார்த்தோன்னா டவுனில் கண்டிப்பாக பினாங்க ஐலண்டில் கிடைக்காது, இல்லைன்னா டவுன்ஷிப்பில் கிடைக்காது, கொஞ்சம் உள்ளுக்காக இருக்கும். ஏன் அதை சொல்கிறோன்னு பார்த்தோன்னா எஸ்டேட் வீட்டுக்கு வந்தாங்க. எஸ்டேட் வீடும் அவர் சொல்ல வர்றாரு. தக்குடின்னு வந்து அதையும் சொல்கிறாரு. பாஸ்கர் என்ன சொல்கிறேன்னா எஸ்டேட் வீட்டுக்கு பிரச்சனை இருக்குது பாரு. அவங்க வந்து அவங்க உழைப்பெல்லாம் அவங்களுக்கு ஏன் தெரியும் மிலேக்கு ஏன் அதை தெரியும்னு சொல்கிறேன்னா சதீஷ் ஃபெல்டா ஸ்கீம் அவங்க தான் வந்து பொன்னோராக்கா போயிட்டு காடை அழிச்சு அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து வீட்டு திட்டத்தில் வீட்டுக்கு நிலம் கொடுப்பாங்க, வீடு கட்டுறதுக்கு காசு கொடுப்பாங்க. அதேமாதிரி அந்த நிலத்தை எவ்வளோ தொழுக்கு சுத்தம் பண்ணி போகிறாங்களோ அது ஒரு காலகட்டத்தில் எத்தனை வருஷம் சென்று அந்த நிலத்தை வந்து அவங்களுக்கு பொன்னோராக்கானுக்கு லேண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியுது இந்த நிலத்தை அழிக்கும் போது தான்டா எவ்வளோ எவ்வளோ பிரச்சனை பாருது. இட்ஸ் நாட் ஈஸி. வேலை செய்யணும், உழைப்பு வேறு சிந்தோம். அப்போ அவங்க திரும்பி பார்க்கும்போது இந்த விஷயத்தை வந்து 1800 வருஷத்துலே இந்தியர்கள் இங்கே வரும்போது எஸ்டேட்லாம் உருவாக்கும் போது கித்தாமரெலாம் வரும்போது சதீஷ் ஒரு 90s அவங்க 19ஆம் நூற்றாண்டில் என்னன்னு பார்த்தோன்னா இந்த காடெல்லாம் சுத்தம் பண்ணி நம்ம ஆளுங்க தானே சதீஷ் வந்து செஞ்சாங்க. ஸோ அவ்வளோ காலமாக எஸ்டேட்டில் உருவாக்குனது தான் வந்து கோயில் இந்த தமிழ் பள்ளி தான் வந்தது பாரு. ஸோ த மீன்ஸ் நம்மளோட ரத்த சிந்தனை நிறையா இருக்குது. வெள்ளைக்காரன் ஒரு திட்டத்தை வந்தான். ஆனால் ஆசாங்க மாறும் போது இவங்களுக்கு அட்லீஸ்ட் இவங்க நிலத்தை கேட்கல, நான் சுத்தம் பண்ண நிலத்தை கேட்கல, அட்லீஸ்ட் அவங்க தங்குறதுக்கு அந்த இடத்துல வீடாச்சும் பார்த்து கொடுக்குறான்ட்டு இந்த திட்டத்தை வந்து இப்பயாச்சும் செய்ய இந்த ரஞ்சாங்கான் பிளேஸா திகா பிளாஸ்ல அப்பயாச்சும் இந்தியர்களுக்கு வந்து ஒரு சொத்து உரிமை இருக்கும். நிலம் அந்த வீடு வந்து கிராண்ட் அவங்க பேரில் இருக்கும். அவங்க அந்த எஸ்டேட்டில் வேலை செய்கிறாங்களோ இல்லையோ அவங்க வந்து வெளியில் வேலை செஞ்சுக்கலாம். ஸோ அந்த வீடு திட்டம் அங்கே இருக்கும், ஸ்கூல் இருக்கும், பிள்ளைங்க அங்கேயே இருப்பாங்க. அவங்களோட ரொம்ப சுமையும் இருக்காது, அவங்க வாழ்க்கை தினமும் அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்காது டவுன் மாதிரி. ஸோ அட்லீஸ்ட் அதாச்சும் அவன் பேசுகிறான். ரைட்டா சதீஷ்? ஸோ இந்த மாதிரி இஷ்யூ தான் வந்து அங்கே டிபேட்டில் ஓடுது. இதை நம்ம பயன்படுத்திக்கணும் சதீஷ். யார் பயன்படுத்திக்கணும்? அங்கே உட்காந்துருக்கிற எம்பிங்களாம் வந்து இந்தியன் எம்பி வந்து பயன்படுத்திக்கணும். அவன் சொல்கிறான் இதுதான் சமயம், நம்ம ஒரு 4 ஆயாட்டை தூக்கி போடுவோம் உள்ளுக்கு. அப்பயாச்சும் இந்த கவர்மெண்ட் வந்து கண்ணை மூடிக்கிட்டோம். சவார் பண்ணு. இல்ல நீ என்ன பண்ணோம்? நாங்க வந்து அதுல அடுத்தது இதே இதுக்கு நான் வரேன் டிவி. அதில் பண்டாங்க தான் பேசுகிறப்ப அவர் வீடை பற்றி பேசிட்டு இதுக்கு போகிறாரு. மித்ரா சொல்கிறாரு, மித்ரா காசு ஒன்றும் கொடுக்கல, நீங்கள் வந்து நான் பேசுகிறப்பெல்லாம் எந்திரிச்சு டிஸ்டர்ப் பண்ணுறதை விட்டுட்டு பிரைவேட் மினிஸ்டரை போய்ட்டு கேளுங்க, இதை கேளுங்கன்ட்டு ஜெலுத்தோங்னு சொல்கிறாரு. ஜெலுத்தோங் யோராங் சும்மா பக்கி தாஞ்சாலா இதை நீ கேளுன்ட்டு உடனே பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் இது வந்து இது நான் கேட்கலன்னு உனக்கு எப்படி தெரியும்? நாங்கள் ப்ரீ கவுன்சிலில் கேட்டுட்டோம்.
பலடே ப்ரீ கவுன்சில் நல்லா ஏதாவது வாய் பாட்காஸ்ட் பப்ளிக்காக இருக்கனால வந்து ரொம்ப அவுட் பஸ் பண்ண முடியாமல் இருக்குது. ஸோ ப்ரீ கவுன்சிலில் கேட்டுட்டோண்டி இந்த சமுதாயத்துக்கு அவன் வாரி கொடுத்துட்டானுங்களா? மித்ரா காசு சரி நீ கேட்டுட்டு தானே ப்ரீ கவுன்சிலில் பார்லிமெண்ட்லேயே 3 வாரம் முடிஞ்சிருச்சு, 4வது வாரம் வரப்போகுது. ஏன் இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணல? ஒரு சைன் தானே அது, இது வரைக்கும் செய்யலையே. ஸோ எண்ட் ஆஃப் த டே டேவிட், இதை நம்ம இதுக்கு மேலே என்ன சொல்கிறது இவனுங்களேன்னு தெரில. நீ வந்து திரும்ப சொம்பு அடிக்கிறதுக்கும் அவனுங்களை தாங்கி பிடிக்கிறதுக்கும் தான் பார்லிமெண்ட்டில் போய்ட்டு உட்காந்துருக்கானுங்களே தவிர, இல்லை நீங்கள் கணபதி ராவ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னதுனால நான் சொல்கிறேன், அட்லீஸ்ட் அந்த ஆள் வந்து கொஞ்சம் யோசிக்கிறாரு. அடிச்சாகணும் ஒன்று நம்மளை கீழே பிக்கிறானுங்க, நம்ம அடிச்சோமா அட்லீஸ்ட் இந்த கவர்மெண்ட்டுக்கு தெரியும். அந்த ஆள் வந்து அந்த மாதிரி யோசிக்கிறாரு. நீ அப்படியே சொல்ற அரசியலில் வந்து விதவிதமாக இருக்கு பாருங்க ஆள் பார்க்குற பார்வையில். என்னோட பார்வை வந்து என்ன இருக்குன்னா, இவ்வளோ நாளாக ஏன் வாயை திறக்கலாம், எங்கேயாச்சும் ஒரு சான்ஸ் கிடைக்குமா அந்த மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்துருவானா? ஏன்னா ஒரு இடம் மோசமாக இருக்கு பாரு, எல்லாம் அதுதானே கத்திக்கிட்டு இருக்கோம். தமிழனை பார்த்து தமிழ் பேசுகிற ஒரு இந்தியர்களை உள்ளுக்கு போடுங்கடாட்டு ஏதோ ஒரு வேலையில் கிடைக்குமானா? ஆனால் இப்போ தெரிஞ்சு போச்சு சுத்தமாக நம்மளுக்கு கிடைக்காது. ஏன்னா நீ தான் சிஇசியில் தோத்துட்டியா. ஸோ அவர் முழிச்சு பார்த்தாரு, கொஞ்சம் இருந்தாலும் ஹீரோ ஆயிரும், அடுத்த வாட்டி சீட்டு கொடுப்பானுங்க தெரியாது, கொஞ்சமாச்சு ஹீரோ ஆயிக்கணும் அப்படி போயிடலாம். என்னோட பார்வையில் அப்படி தெரியுது. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, நீ பேசியிருக்க அட்லீஸ்ட் அதை பேசியிருக்க, இப்பயாச்சும் தோணி இருக்கு நம்மளுக்கு ஒண்ணுமே இல்ல, நாளைக்கு சமுதாய காரி திப்ப கட்டி வெளியாகும் போது திப்பிக்கிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் ஹீரோவா காமிச்சுக்கொண்டு பேசியிருக்கலாம். இப்ப அது அந்த அந்த அடிப்படையிலும் பார்க்கணும். இப்ப வெளியாக்கிட்டானுங்கன்னா வச்சுக்கா, நான் சமுதாயத்துக்காக பார்லிமெண்ட்லாம் கேள்வி கேட்டேன், அதனால தான் என்ன வெளியாக்கிட்டாங்கன்னு சொல்லலாம்ல. ஆமா ஆமா, அது இவ்வளவு நாள் கேட்கல, ஓகேலா வடவை ஐடி செஞ்சுட்டு அதாச்சும் செய்யறிய அப்படி நம்ம எடுத்துக்கலாம் டேவிட். ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த பார்லிமெண்ட் செஷனில் வந்து இவங்களோட கலர் வந்து இன்னும் நிறையா தெரியுது, இந்தியன் எம்பிஸோட கலர். தட் இவங்களோட என்ன சொல்லுவாங்க, கேட்டால் பிசி கொடுக்கறது. அவர் ஒரு பிசி கொடுத்தாரு பார்த்தீங்களா நீங்கள்? அந்த அம்மாவை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு, ஒற்றுமை துணை அமைச்சரை கூப்பிட்டு வச்சுட்டு, இந்தியர்கள் வந்து சிலம்பத்துக்காக நாங்கள் எதுவும் குரல் கொடுக்கலன்னா அதெல்லாம் போய் அது வந்து அந்தந்த இது சொல்லிட்டு அந்த சிலம்பம் தான் மறுபடியும் வரானுங்க. நம்ம சொன்ன மாதிரி தான் டேவிட், நம்ம நிகழ்ச்சி அரங்கேறுது அன்றைக்கி வெள்ளிக்கிழமை பண்ணுறோம், நம்மளோட வந்து 4 மணிக்கு ஏறிச்சுன்னு நினைக்கிறேன், 5 மணிக்கு நியூஸ் வருது சிலம்பத்தை வந்து நாங்கள் மறுபடியும், அது ஒரு ட்ராமா, அவங்களே குண்டு வைப்பாங்களாம் அவங்களே எடுப்பாங்களாம், அந்த ட்ராமா தான் பாருங்களேன். ஸோ இது பண்ணிட்டாங்க, சிலம்பத்துக்காக நாங்களாம் குரல் கொடுத்தோம் அப்படின்ட்டு இந்த யாரும் இந்த வந்தான் சொல்கிறான். ஸோ எண்ட் ஆஃப் த டே சிலம்பத்துக்காக குரல் கொடுத்த அது சிலம்பம் போச்சு. வீட்டுடைமை அது என்ன மாதிரி ஒரு பிரச்சனை, பார்லிமெண்ட்டில் வந்து எதிர்கட்சி பேசுகிறாங்க, அதை நீ சாபட்டாச் பண்ணது தான் மிச்சம். அண்ட் ஆல்சோ த மித்ரா அதையும் வந்து சாபட்டாச் பண்ணது தான் மிச்சம். நான் இந்தியன் எம்பிஸ் அகெயின் அண்ட் அகெயின் இது என்ன இன்னொன்று டேவிட், இது கடைசியாக முடிக்கிறதுக்கு முன்னால் ஒருத்தர் பயங்கரமான ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு ஒரு எம்பி, நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? யார்? அமுசயாங். என்ன சொல்றாரு கேட்குறது, பார்லிமெண்ட் ஸ்பெஷல் கமிட்டி வந்து கேபினெட் கமிட்டி ஆன் இந்தியன்ஸ் வந்து மறுபடியும் வந்து கேபினெட் கமிட்டி ஃபார் இந்தியன்ஸ் அமைக்கணும், மறுபடியும் சொல்லலை. அந்த கேபினெட் கமிட்டி ஃபார் இந்தியன்ஸ் வந்து நஜீப் காலத்தில் நஜீப்போட தலைமையில் இருந்துச்சு. நஜீப் சேர்ஸ் த கேபினெட் கமிட்டி, அதில் தான் மலேசியன் இந்தியன் ப்ளூ பிரிண்ட் இதெல்லாம் வந்துச்சு. அது வந்து என்ன ஆச்சுன்னு தெரில, இந்த வந்தோடனே வந்து இதைத்தான் நான் அதை செய்வேன்னு சொல்லிட்டு இந்த அன்வார் வந்து அதை மூடுனது தான் மிச்சம். இப்போ ஒரு சொல்கிறாரு அந்த கேபினெட் கமிட்டி வந்து அமைக்கணுமா, அது கேட்டிங்களா நீங்கள்? பார்த்தீங்களா நீங்கள்? கொஞ்சம் தான் அவன் பேசுறது ரொம்ப நான் கேட்க மாட்டேன். அவர் ரொம்ப என்ன செய்வாருன்னா, பயங்கரமாக அவர் மலாயில் பேசி அந்த 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 என்னது இவங்களோட அது என்ன சொல்லுவாங்க திருக்குறள்லாம் சொல்லி அவர் ஒரு மாதிரியாக பிரைம் மினிஸ்டர் தூக்கி ஏற்றுரு, இதெல்லாம் அங்கே வேணாம், அதெல்லாம் நம்மளுக்கு வேணாம். நீ வந்து இவ்வளோ நாள் சென்று நீ சொல்கிற ஸ்பெஷல் கமிட்டி அமைக்கணும், பிரைம் மினிஸ்டர் கீழே டிபார்ட்மெண்ட் கீழே பிரைம் மினிஸ்டர் அது இருக்கணும், அதெல்லாம் தேவையில்லைடா நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. நம்மளுக்கு வேண்டியது என்னன்னா, ஒரு மினிஸ்டரை போடு உள்ளுக்கு, போட்டுட்டு அவனை கேள்வி கேட்போம், அப்போ சூடு சொன்னு தான் உள்ளுக்கு வேலை செய்வான். கத்தி தான் ஆகணும், ஒரு வழியே இல்லை. இவன்ட்டு கத்தி ஆகணும், அவன் மினிஸ்டர் போனாலும் அவன்ட்டு கத்தி ஆகணும். எல்லாம் அப்படி தான் போய்கிட்டு இருக்காங்க. இந்த வீட்டு திட்டத்திலே போகணுமா சதீஷ்? நேற்று வந்து முந்தானத்து வந்து பிஎஸ்எம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த தொழிலாளிக்காக வந்து போராடுறவங்க. ஸோ அவங்க வந்து அந்த எஸ்டேட் இஷ்யூ கொண்டு போனாங்க. அந்த அன்றைக்கி தான் அவர் வந்து தக்குடிலாம் பேச ஆரம்பித்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிச்சு, அவங்க வந்து வாய்ஸ் அவுட் பண்ணாங்க. தென் பிஎஸ்எம் வந்து எஸ்டேட் மக்களோட போய் இருந்தாங்க. அதில் ஒரு கூத்து, அது என்ன சொல்ல வரேன்னா, போய் மெமரண்டம் கொடுக்கும்போது அஃப்கோர்ஸ் அந்த கெச்சோ ஆயிடுச்சு. அது ஒரு சைடு இருக்கட்டுமே, என்னத்துக்குன்னா மெமரண்டம் எங்களுக்கு வந்து வீட்டு உரிமை தேவை,
ஏன்னா நாங்கள் வந்து எஸ்டேட் தொழிலாளியாக எங்களுக்கு வேலை முடிச்சுன்னா நாங்கள் எங்கே போகிறது, நீ 60 வயசு சென்று வேலை எல்லாமே வந்து எல்லா பிள்ளைங்களும் வந்து அம்மா அப்பா பார்த்துக்காது சதீஷ். அவங்களுக்கு கமிட்மெண்ட் இருக்கும். அந்த கமிட்மெண்ட் தவிர்க்கவே முடியாத ஒரு கமிட்மெண்ட். பிள்ளை வந்துருச்சுன்னா அதோட அந்த குடும்பத்தை பார்க்கறதுக்கு அந்த வீடு வேறு சின்ன சின்ன வீடாக கட்டி கொடுக்குறாங்க. நீ கேல் டவுன்லாம் போனோன்னா அந்த வீடோட விலை வந்து 1200 ஸ்கொயர் ஃபீட்லாம் இருக்காது, அப்படியே சுருங்கி சின்னதாக போயிடும். அதில் வந்து ஒரு அம்மா அப்பாவுக்கு ரூம் கொடுக்கறது கூட இடம் இருக்கு. 600 வந்துருச்சு. ஆமாம், அந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் வசதியாக நான் அப்படியே தரையோட இருந்துட்டு போயிட்டேன் இந்த எஸ்டேட்டோட. பட் அவங்க 60 வருஷம் அந்த எஸ்டேட்டில் வேலை செஞ்சுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து வீடு உரிமை கொடுக்கலன்னா சதீஷ் எங்கே சதீஷ் போவாங்க அவங்க? இவனுங்கன்னா வயசானவங்களுக்கு வந்து எங்கேயாச்சும் ரூமை வரகாத மாசம் வச்சிருக்கானுங்க, அது போய் கேளு எல்லாம் ஃபுல்லாக தான் இருக்கும். செத்த நேரத்தில் உள்ளவங்க தான் அங்கே இருக்காங்க நிறையா. ஸோ அதுவும் வந்து கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணாமல் இருக்குது. அதையும் பார்க்க போனால் அதெல்லாம் பேசணும். ஸோ இவங்க வந்து இந்த பிரச்சனை வந்து எல்லாத்துக்கும் தெரியும். திடீர்னு ஒருத்தர் வந்து அந்த மெமரண்டம் வாங்கினார் இருப்பாரு. அது வாங்குறது யாரு பார்த்தோன்னா டெபுட்டி லா மினிஸ்டர் ஆமக்குஞ்சி குலசேகரன். இந்த ஆமமுஞ்சி போயிட்டு என்ன செய்யுதுன்னா வாங்கிட்டு, நான் மினிஸ்டரா இருக்கும் போது ஒரு திட்டத்தை கொண்டு வந்தேன், டேய் எங்களுக்கு தெரியல. அதுக்கு முன்னாலே இருந்துச்சா? அதுக்கு முன்னால இருந்துச்சா 50 மில்லியன் வந்து 50 மில்லியன் இருக்கு, அதை வச்சுட்டு என்ன முட்டையா விட்டுக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு. அப்ப நீ முட்டை விட்டுக்கிட்டு இருந்தியா? 2 வருஷம் நீ இருந்த தானே, ஏன் அப்ப செய்யல? 50 மில்லியன் இருக்கான், 50 மில்லியன் இருக்கு எஸ்டேட் ஒர்க்கர்ஸ்க்காக, ஏன் அதை செய்ய மாட்டாங்க? ஏன்டா அதை வச்சுட்டு முட்டையாடா விட்டுக்கிட்டு யார கேட்கிறாரு? அவங்க கட்சியோட சொந்த மினிஸ்டரு. ஆமா, சொந்த மினிஸ்டர் போயிட்டு கேட்க வேண்டியதானே, ஏன் வந்து வெளியே பேசுற? சிஇசி மீட்டிங் இப்ப சிஇசி இல்ல இவரு எப்போ என்ன இல்ல இல்லை ஏன்னா பார்லிமெண்ட்ல பார்க்க மாட்டீங்க, எல்லாம் புத்ராஜயால என்ன பக்கம் ரொம்ப தூரமா பிரைம் மினிஸ்டர் டிபார்ட்மெண்ட்லேருந்து இதுக்கு இவரு மினிஸ்டர் தானே? இல்லை கால் பண்ண ஃபோன் நம்பர் கூட அவங்ககிட்ட இல்லை, கால் பண்ணி சொல்ல வேண்டியதானே. முட்டை விடுறீங்களான்னு கேட்குறாரு. முட்டையா விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னுட்டு பாருங்களேன். ஆனால் இவர் செஞ்ச சாதனை என்ன சொல்லுங்க, 50 வழி மினிமம் சேலரி ஏற்றினது. ஆமாம், அதுதான் ஆப்பிரிக்காக்கான எஸ்டேட் ஆப்பிரிக்காக்கான ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கு கூட்டு வந்து புட்டு இவன் பேசலாம் பாரு பேச்சு மண்டைக்கு ஏற்றிக்கிட்டு போயிட்டு வந்து இவர் வாங்குறாராம். வாங்கிட்டு ஒரு டே இந்த சொஸ்மாவே உன்னால் ஒன்றும் பண்ண முடியல, என்னத்துக்கு இந்த ஜட்டுலாம் வந்து என்னத்துக்கு தான் வந்து அந்த டெபுட்டி மினிஸ்டர் அங்கே உட்காந்துருக்குன்னு யாருக்குமே தெரியல. இதெல்லாம் வந்து ஒரு கவலையானது, சாபக்கேடு நம்ம சமுதாயத்துக்கு. ஏன்னா நம்ம யாரும் ப்ளேம் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்க. ஸோ அந்த நம்பிக்கை வந்து செயல்பட முடியாத போயிடுச்சு. ஸோ அந்த நம்பிக்கையாக இழந்து போய் தான் இன்றைக்கி வந்து சமுதாயம் வந்து இந்த ஒரு காலகட்டத்தில் என்ன சொன்னால் கிவ் அப் பண்ணிட்டாங்க. we are nothing to lose, எவன் தளிச்சா என்ன, நம்ம பாட்டு நம்ம வாழ்க்கையை பார்ப்போன்ட்டு. பட் இன்னும் எங்களுக்கெல்லாம் இன்னும் அக்கறை இருக்குது சமுதாயத்து மேலே. இவங்களுக்கு என்னாச்சும் ஒன்று செய்யணும், என்னாச்சும் ஒன்று பண்ணணும், கத்தியாச்சும் உங்கள்கிட்ட இது பெற்று வாங்கணும்னு தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம் சதி. இந்த அரட்டை மரம் இதெல்லாம் நம்ம இந்த செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வேலையில் பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த லைன்லேயே வருது. இதெல்லாம் வந்து நினச்சாங்க மலேசியா திகாவாஸ் பார்லிமெண்ட்டில் நடந்த கூத்துக்களை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்படி தான் வந்து பெண்டாங் சொல்ல முடியாது, இவர் வந்து எல்லா இடத்துலையும் மூக்க நுழைக்கிறது ராயரு, உருப்படியாக சமுதாயத்துக்கு பேசுறது இல்லை. அப்போனா சொல்லுவாங்க, இப்போ இடையில கூட சமுதாயத்துக்கு பேசினார இது நீங்கள் பார்க்கலையா, ஒரு நல்ல விஷயம் பேசியிருக்காரு, அதை பற்றி நீங்கள் கேட்க மாட்டீங்களான்னு கேட்கலாம். மக்கள் பார்த்துருக்கோம், ஏன்னா பார்லிமெண்ட்டில் பேசுறது நீங்களும் பார்த்துருப்பீங்க. அவரோட பாசான் ஓடும் போது லஞ்சங்கன் மலேசியாவுக்கு திகாபிளாஸ் ஓடும் போது மற்ற இனத்தையும் தொட்டுக்கிட்டாரு. பட் அவர் இந்தியன்ஸுக்கு பேசினார், அதுலேயும் வந்து உண்மையே இல்லை, பொய், அவ்வளோதான். பொய்யா தெரியலையா என்ன அப்படியே சும்மா அவுத்து விடுறது, அப்படியே அடிச்சு விடுறது எல்லாத்தையும். அவர் என்ன சொன்னாருன்னா சிம்பிளாக சொன்னார், அதை பாருங்கள், அஞ்சாங்கன் மலேசியா திகாபிளாஸ் இன்னும் 5 வருஷத்துக்குள்ள சுங்காபக்காப் தமிழ் பள்ளியை வந்து கட்டிடணும்னு அவர் சொன்னார். ஓகே, ஏற்றுக்கிறேன். சுங்காபக்காப் தமிழ் பள்ளி வெளியே அந்த பார்லிமெண்ட் வந்து யாரோட பார்த்தோன்னா எஜுகேஷன் மினிஸ்டரோட, இப்போ இருக்கிற எஜுகேஷன் ஃபசிலினாவோட பார்லிமெண்ட். அது சொந்த மினிஸ்டருக்கே அக்கறை இல்லை. அதெல்லாம் வந்து வெளியில் உள்ள எம்பி வந்து சொல்கிற நிலைமைக்கு ஆயிடுச்சு. அவமானம். அது ஒரே கட்சி, ஐ மீன் ஒரே கூட்டணி, ஒரே அரசாங்கம், மடானி அரசாங்கம், அவங்க தான் வந்து அந்த மினிஸ்டரா. இந்த சுங்கம்பக்காப்பில் உள்ள அவங்க சொந்த தொகுதியில் உள்ள தமிழ் பள்ளிக்கு ஃபண்ட் கொடுத்து கட்ட முடியாமல் நிலைமையில இருந்தால் மெத்த இடத்துல எப்படி இவங்க கட்ட போகிறாங்க? இல்லை டேவிட், அந்த சுங்கம்பக்காப்புக்கே வருவோம். இவர் வந்து போயிட்டு ஆர்எம்கே இதில் பேசுகிறாங்களே, இதே ராயரு அலி பார்லிமெண்ட் ஜெலுத்தோங்க போன பார்லிமெண்ட் செஷன் 3ஆம் மாதம் பார்லிமெண்ட் செஷனில் கேள்வி கேட்டிருக்காரு. துவான் நேதாஜி ராயர் minta Menteri Pendidikan menyatakan bilakah proyek pembinaan sekolah jenis kebangsaan Tamil Sungai Bakau di Pulau Pinang dijangka akan dimulakan dan disempurna dibina.
அதுக்கு அவன் வந்து 3ஆம் மாதமே பதில் கொடுத்துட்டா. இப்போ வந்து சொல்கிறாரு 5 வருஷம் நீங்கள் கட்டிடணுன்ட்டேன். அந்த கதைக்கு நான் வரேன் டேவிட். ஆக்சுவலி வந்து நான் ஃபுல்லாக விசாரிச்சிட்டேன். இது வந்து அதை பொய் சொல்லியிருந்தான் தெரிஞ்சிருச்சுன்னா நான் நேரம் ஸ்பீக்கருக்கு எழுதியிருப்போம், போயிருப்போம் பார்லிமெண்ட்டுக்கு. என்னன்னா Kementerian Pendidikan Malaysia sentiasa komited dalam memastikan setiap murid memperoleh akses pendidikan, sarana அதெல்லாம் ஓகே. Untuk makluman ahli yang berhormat, pembinaan bangunan baharu SJKT Sungai Bakap masih tergendara sehingga kini disebabkan prosiding mahkamah. Walau bagaimanapun, pihak KPM tetap komited untuk mencari jalan penyelesaian supaya pembinaan sekolah berkenaan dapat direalisasikan. Sehubungan dengan itu, pihak KPM telah melaksanakan perbincangan bersama-sama Kementerian Kewangan bagi mencari penyelesaian yang tuntas berhubung perkara berkenaan. Okey. என்ன மகமா கேஸ்? கேஸ் வித்தீங்களா? யாருக்கும் தெரியல தானே? இவனுக்கு தெரியும். தெரிஞ்சு நீ என்ன பண்ணணும், பார்லிமெண்ட்டில் போயிட்டு நீ நேரம் மினிஸ்டர்கிட்ட பேசியிருக்கணும். பேசி இதை சீக்கிரமாக செட்டில் பண்ணுங்கன்ட்டு. இது 5 மாதம் ஆச்சு டேவிட். 3ஆம் மாதம் பார்லிமெண்ட் முடிச்சு 5 மாதம். இந்த டைமில் வந்து நீ பேசி அது வெளியே வந்து நீ வந்து உன்னோட ஸ்பீச்சில் நான் பேசிட்டேன் இதை வந்து இப்படி மாற்றுங்கன்னு சொன்னால் வேறு. இல்லை நீ உன்னோட ஸ்பீச்சில் வந்து இதை சொல்லியிருக்கணும், நான் 3ஆம் மாதம் எனக்கு இந்த மாதிரி ஜவாபான் வந்திருக்கு, இந்த இதை வந்து நீங்கள் செட்டில் பண்ணுங்கன்ட்டு. கதை என்னன்னு கேட்டிங்கன்னா டேவிட், அந்த கான்ட்ராக்டர் கட்டினார்ல, அதுதான் அந்த ஃபைனான்ஷியல் அது இதுன்னு சொல்லி போணுச்சுல. அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த டெவலப்பர் வந்து சூ பண்ணியிருக்காரு. யாரை சூ பண்ணியிருக்காருன்னா எல்பிஎஸ்ஸை, Kementerian Pendidikan Kerajaan Malaysiaவை சூ பண்ணியிருக்காரு 3 பேரையும். தென் கேஸ் ஓடி என்ன பண்ணுச்சுன்னா ஹைகோர்ட் முடிஞ்சு அப்பீல் கோர்ட்டில் வந்து அப்பீல் கோர்ட் தீர்ப்பு என்ன வந்துருச்சுன்னா எல்பிஎஸ்ஸை சூ பண்ண முடியாதுன்னு வந்துருச்சு. எல்பிஎஸ் இஸ் நாட், நீ வேணா கவர்மெண்ட் போ பிகாஸ் இது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோக்கு திரும்ப சூ பண்ணியிருக்காங்க? 8 லட்சம் வள்ளிக்கு. 8 லட்சம் வள்ளிக்கு அந்த வருஷமாக எத்தனை வருஷமாக அந்த ப்ராஜெக்ட் அப்படியே கிடக்குது. ஆனால் 8 லட்சம் வள்ளிக்கு பாருங்களேன், தமிழ் ஸ்கூல்னால் 8 லட்சம் வள்ளி. இந்த ஒரு மலேசியா பேட்ச் இருக்குல்ல, மலேசியாவில் உள்ள ஸ்கூல் முழு கொடுத்துருக்காங்களா, அதோட அது வந்து ஒரு கம்ப்ளீட் யூஸ்லெஸ். ஏன்னா அது வந்து யாரும் என்ஃபோர்ஸ்மெண்ட்டும் பண்ணுறதும் இல்லை, அது உடச்சிக்குது, வேறு பிச்சுக்கிட்டு வந்துடுது, உடச்சிக்குது, மேலே உள்ள இதெல்லாம் பிஞ்சிருது. ஏன்னா என் பையன் போகிறானே எனக்கு தெரியும், நான் சொல்லிட்டேன் சட்டை வேறு கிழியுது போடாதுன்ட்டேன், வேணா நான் உனக்கு வந்து தைச்சி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து கவர்மெண்ட் செலவு பண்ணது, இந்த கவர்மெண்ட் செலவு பண்ணது 8.4 மில்லியன் டிவி. 8 லட்சம் வள்ளி இருக்குது, 8.4 மில்லியன். இந்த 5 மாதத்தில் கவர்மெண்ட் நினச்சா 1 பில்லியன் ஃபண்ட் இருக்குது டேவிட் உங்கள்கிட்ட. நீ கூப்பிட்டு வச்சு பேசி செட்டில்மெண்ட் போங்க. அதே டெவலப்பர் நீ சொன்னால் நீ செட்டில்மெண்ட் எடுத்துக்கோ, உன்னோட இது கட் பண்ணிக்கோனா டெவலப்பர் ரெடியாக இருப்பான். ஏன் அவன் போயிட்டு 3-4 வருஷம் வெயிட் பண்ணோம் கோர்ட்டில்? அதை செய்யறதுக்கு துப்பு இல்லை. பார்லிமெண்ட்டில் போயிட்டு சொல்கிறானுங்க 8 லட்சம் வள்ளி தான். எனக்கு கேட்டோன்னே ஆத்திரம் வந்துருச்சு. ஏன்னா 1 மில்லியன் கூட இல்லை, 8 லட்சம் வள்ளி. 8 லட்சம் வள்ளிக்காக அந்த ப்ராஜெக்டை வந்து அவனுங்க என்ன பண்ணியிருக்கானுங்க, நிப்பாட்டி வச்சுருக்கானுங்க இது வரைக்கும். ஸோ இது வந்து நான் நினைக்கிறேன் இதுதான் சுங்கை பக்காப் கதை டேவிட். இது வந்து இவர் பார்லிமெண்ட்டில் இவன் கேட்ட கேள்விக்கு அவன் பார்லிமெண்ட்டில் பதில் சொல்லி, ஆனால் இப்போ நீங்கள் அவன்கிட்ட போய்ட்டு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஸ்கூலுக்கு வந்து இது கேஸுன்றாங்களா, என்ன கேஸுன்னு ஒன்றும் தெரியாது. அப்படியா அப்படி சொன்னாங்களா மினிஸ்டர்னு கேட்பான். அது அந்த மாதிரி லெவலில் தான் நம்ம எம்பிங்களை வச்சுருக்காங்க. ஸோ அண்டாண்ட அதே இதில் நீங்கள் சொல்லி தான் எனக்கும் தெரியும் சுங்கை பக்காப் ஸ்கூலில் கட்ட சொல்லிட்டு இன்னொன்று சொன்னாண்டிவே என்னால் நீங்கள் சொல்லி தான் என்னால் ஏற்றுக்கவே முடியல. என்னென்னா பெட்நாக் தமிழ் ஸ்கூலில் வந்து எல்லாம் லாலாங்க புனிஞ்சு போய் கிடக்கு, வெட்டுங்க புள்ள வெட்டுங்கன்றாண்டிவே. ஏய் பெட்நாக் தமிழ் ஸ்கூலாக அரசாங்கம் வந்து மூடிட்டான். 527 தமிழ் ஸ்கூல் இல்லை, 525 தான். 2 ஸ்கூலை மூடிட்டானுங்க. நீ வந்து புள்ள வெட்ட சொல்கிற, அந்த ஸ்கூலோட லைசன்ஸை மாற்றி பாகாண்டாலாம் கொண்டு வர்றதுக்கு உன் கூட சுற்றுற பேக்கு தூக்கி தானடா, எல்லாம் ஒன்றா தானடா இருக்கீங்க. நான் 4 ஏக்கர் நிலம் எடுத்து வச்சேன்டா, அந்த நிலத்தில் வந்து அந்த ஸ்கூலை மறுபடியும் கட்ட வைக்கிறது. பார்லிமெண்ட்டில் இதை பற்றி பேச வேண்டியதானே? அவனுக்கு எங்கே இதெல்லாம் தெரிய போகுது? அவன் தௌக்கி ஏதாவது சொல்லிட்டா உடனே ஏறிடுவான் ஓன்றது. அதை விட்டுட்டு தமிழ் ஸ்கூலுக்கு வந்து இவனுங்களை என்ன சொல்கிறது, முழுக்க இவனுங்க பண்ணுறதெல்லாம் வந்து இந்த இனத்துக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் பண்ணுற துரோகம் தான் டேவிட் பண்ணுறானுங்க பார்லிமெண்ட்டில் போயும். அதான் அந்த பெட்நாக் ஸ்கூல் சொன்னோன்னு தான் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. நான் நினச்சேன் பெட்நாக் ஸ்கூலில் வந்து அந்த லைசன்ஸை வந்து எப்போ எடுத்துகிட்டு வரீங்க, லேண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்க லேண்ட், இந்த லேண்டு வீணாயிருச்சு. அப்போ தான் சிஎம் தான் நீங்கள் சொல்லிட்டாரு அந்த லேண்ட் இப்போ இல்லை, அது வந்து யாரும் இது பண்ணல, ரொம்ப நாள் ஆச்சு, யாரும் தொந்தரவு பண்ணாமல் அப்படியே இருக்குன்ட்டு. ஸோ அந்த 4 ஏக்கர் லேண்ட் ரெடியாக இருக்குது, அந்த லைசன்ஸ் தான் பிண்டா போகணும். அதுதான் போராட்டம். உங்களோட கோர்ட் கேஸ்லாம் எடுக்க சொல்லி எல்லாம் பண்ணி கடைசியாக வந்து பார்த்தா இது மட்டும் லைசன்ஸ் கொடுக்கல. பட் இந்த விஷயம் கூட தெரியாமல் பார்லிமெண்ட்டில் போய் சொல்லிக்கிட்டு இருக்கான். லாலா புள்ளி ஏறி பேருக்கு போய் வட்டுக்கணும். நீ எப்படா பெட்ரோல்ஸ் தமிழ் பள்ளிக்கு போனேன்? நான் வேணா கிடாக்கு போகிற வேலை இருக்குது, நான் பெட்நாக்ஸ் தமிழ் பள்ளிக்கு போயிட்டு நான் வீடியோ எடுத்துட்டு அவனை 4 துப்பும் அதை ரசிங்க டிக்டாக்ல. இதுதான் வேறு வழியே இல்லை. ஏன்னா அந்த ஸ்கூல் அடிச்சு 1.5 வருஷம் நினைக்கிறேன், 1.5 வருஷம் ஆச்சு. ஸ்கூல் அடிச்சு 1.5 வருஷம் போய் லாலா வெட்ட சொல்கிறான். நீ என்னத்துக்கு அந்த லாலா போய் வெட்ட சொல்கிறான்? லாலா புள்ள வெட்டிட்டு அவன் போயிட்டு நீ படுத்துக்க போறியா? ஏன்னா அவனுங்க இது எனக்கு வந்து இவனுங்க நினச்சா வந்து இது மாத்திரம் தான் வருது. இது பார்லிமெண்ட்டில் நடந்த கூத்து இதெல்லாம் வந்து. ஸோ மறுபடியும் அதான் டேவிட், அந்த சுங்கை பக்காப் ஸ்கூலு 8 லட்சம் வள்ளி டேவிட் கவர்மெண்ட் நினச்சானா பேச்சுவார்த்தை நடத்தி
நீ தான் கட்ட போற, நீ கட்ட போறல, ஓகே உன்னோட ப்ரைசிங்ல இந்த இடத்துல நீ வந்து இது பண்ற, நான் உனக்கு அதை கண்டினியூ பண்ண கொடுக்குறேன். இது டேர்ம் தான் பாருங்க, பேசலாம். 5 மாதம் அவன் பதில் சொல்லி 5 மாதம் ஆகுது, இப்போ வந்து பேசுறானுங்க. இதை நினைச்சிருந்தா முடிச்சிருக்க முடியுமா? அதுவும் மந்திரி பண்டடிக்காரனோட சொந்த தொகுதி தேவி கதை விட்டுக்கிட்டு இருக்கானுங்க பார்லிமெண்ட்ல போயிட்டு. அதை இவனுங்க வந்து நம்மள்ட்ட மக்கள்கிட்ட அதை மறைக்கிறானுங்க. நீ உண்மையான ஒரு நல்ல எம்பியா இருந்தா இந்த பதில் வந்தோடனே மக்கள்கிட்ட சொல்லணும், தூபரு இதுக்கு தான் சொல்றாங்க, சரி உங்க கவர்மெண்ட் ஒரு வீணா போன கவர்மெண்ட் தமிழனுக்கு செய்ய மாட்டேன்னு சொன்னா பினாங்கில் உள்ள மக்கள்லாம் நாங்க ஆளுக்கு 50 வழி போட்டு 8 லட்சம் வழி கட்டிட்டு செய்யுங்கடா ஸ்கூல்னு சொல்லிட்டு நாங்க சொல்லுவோம்டா, அப்படின்னாச்சும் செஞ்சுக்கிறோமே. அதனாச்சும் ஏன்னா முடியாது, ஏன்னா அந்த லைன் வந்து கேபிஎம்மோட லைன். ஆமா இல்ல லைனை மாற்றி கொடுத்துரு சொல்லு, எல்பிஎஸ் பேருக்கு மாற்றி கொடு, தென் ஓகே. ஏன்னா அது தானா கமந்திரன் பண்டிடிக்கான் கீழே இருக்கு. என்னோட இது என்னன்னு கேட்டிங்கன்னா டேவிட், இது இப்படியே ஆற போட்டு 10 வருஷத்தில் வந்து அது வந்து ஸ்கோலா லைன் தான். ஆனால் வந்து அதனால் வந்து ஸ்கோலா கிமாங்சான் தான் இப்போ இங்கே தேவைப்படுதுன்ட்டு அதை மாற்றிடுவானுங்க. எப்படி நம்மளுடைய நிலம் வந்து ஐஎல்பி உங்களுடைய சவுத் இந்தியன் லேபர் ஃபண்டோட நிலம் 400 ஏக்கர் லேனை வந்து எடுத்து இன்றைக்கி வந்து ஐஎல்பின்னு இப்போ ஐஎல்பி நிமோத்துபால்னு வேறு சொல்கிறானுங்க, ஆறுமுகம் பிள்ளை கூட சொல்ல மாட்டானுங்க. எப்படி அந்த நிலம் நம்ம கை விட்டு போணுச்சோ இதுவும் அதே மாதிரி தான் போகுது தேவி. அதான் சதீஷ், நீ பார்த்தனா அது நிறையா நீ சொல்லிட்ட போகிற அந்த சுங்காபக்கம் தமிழ் பள்ளி 8 லட்சம் வழி இஷ்யூவை. சதீஷ், இந்த ஜலான் டூத்தாவோட எத்தனை பில்லியனு அதை கவர்மெண்ட் நெகோசியேட் பண்ண முடியுது. கோர்ட் ஆர்டர் வந்தது, லேண்டை பார்த்து கொடுத்துட வேண்டியதான். லேண்டை நீங்களாம் நெகோசியேட் பண்ண முடியல, நான் அதை வந்து நெகோசியேட் பண்ண முடியுது. அரசாங்க கோர்ட்டில் 2-3 வாட்டி போய் கோர்ட்டில் ஜட்ஜுக்கு சொல்கிறாங்க இப்போ நெகோசியேட் பண்ணுங்க, நெகோசியேட் பண்ணி அவங்களுக்கு நெஸ்டைடை கொடுங்கன்ட்டு. ஏன்னா அந்த 8 லட்சம் வழி உன்னோட ஆலி பார்லிமெண்டோட பொருந்துக்கான 3 மில்லியனுக்கு மேலே 8 லட்சம் வழி அந்த தமிழ் பள்ளிக்கு எல்லா எம்பி சேர்ந்து கொடுக்க முடியாது. பினாங்கில் ரொம்ப வேணாடி நிமோத்துபால் அவள் கொடுக்க மாட்டான். அவள் வந்து அவளோட இடம் அது வச்சுக்குவோமே. நீ ஒரு 2 லட்சம் வழி, சிஎம் கிட்ட ஒரு 2 லட்சம் வழி, இங்க ஒரு மினிஸ்டர் 2 லட்சம் வழி, தௌக்கே அவன் கொடுக்க மாட்டான். 1 லட்சம் வழி வாங்கிக்கோ, இன்னொரு 1 லட்சம் வழி வந்து வேற ஆள்கிட்ட வாங்கி ஆளை அவங்களுக்கு பொருந்துக்கலாம் கொடுங்க, நாங்கள் கொடு செட்டில் பண்ணிக்கோ அப்படின்னு செஞ்சிருக்கலாம் நினைச்சா. தமிழ் பள்ளியிலே இருக்கு போக்குவரத்து காசு, எடுகேஷன் இதுல இருக்கு. ஸ்டேட் கிட்ட கேட்டா கூட ஸ்டேட் கொடுத்துருமே 8 லட்சம் இல்லையா, கொடுக்க முடியாது. ஸ்டேட் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்களா, லேண்டே கொடுக்குறாங்க. ஸோ செஞ்சிருக்கலாமா இதை? ஏன்னா வேணா டேவிட் அவனை பற்றி பேசினா அப்புறம் கெட்ட வார்த்தை போது விட்டுருங்க. சரி, இதான் சதீஷ், இது அது ஒன்றும் இல்லை சதீஷ், அது அந்தோட நிப்பாட்டில். ஏன் இதை சொல்கிறேன்னா அப்படி திசை திருப்புறது பெரிய ஹீரோ மாதிரி இவர் காமிச்சார். அது அவரோட ஸ்பீச்சை தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அவ்வளோ முக்கியமாக அவனை பற்றி பேசுகிறீங்கன்னா இவனையும் நம்புகிறாங்களா, அது எங்களோட கடமை எக்ஸ்போஸ் பண்ணி ஆகணும். இவர் வந்து அந்த அந்த சுகாபக்கா முடிஞ்சோன்னா இன்னொரு ஸ்பீச் நார்மலாக நான் கேட்க மாட்டேன். பட் இவன் என்னாச்சும் போய் சொல்லுவான், இது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு கேட்டேன் அன்றைக்கி. ஏன்னா நீ கூட கேட்க மாட்டேன் போக்கு, அவன் என்னமோ பேசலாம் கேட்கறதே இல்லை. கேட்டால் வந்து நோ சாய்ஸ் நம்ம கேட்டாகணும். போய் சொல்கிறாங்க, பார்லிமெண்ட்லேயே போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி. இது வந்து என்னன்னு பார்த்தோன்னா சதீஷ், இந்த அந்த பார்லிமெண்ட்டில் நடந்தது. இவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு 5-6 கொலை கேஸ் வந்து சம்மந்தப்படுத்துறாரு. ஒன்று 6 வயசு பையன் ஒருத்த சாவடிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரிலாம் இந்த கொலை கேஸ், இந்த பேமெலா வந்து காணா போனது எல்லாம் கொலை, அங்கங்கே கொலை பண்ணி போட்டுடுறாங்க. கொலை கேஸ் நிறையா நடக்குது. நாடு வந்து பார்க்குறதுக்கு வந்து நாடு வந்து சேஃப் இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ அரசாங்கம் வந்து மந்திரியான் கேடியானும் போலீஸ் வந்து அதுக்கு அந்த சொல்யூஷன் தேடணும். இது ரொம்ப முக்கியமானது, கொலைகள்லாம் நிறையா நடந்துகிட்டு இருக்குன்ட்டு. ஸோ இதை நிப்பாட்டுறதுக்கு வழி பார்க்கணும்னு சொல்லிட்டு இவர் இங்கே சொல்கிறாரு. இன்னைக்கு சொல்லிவிட்டு இன்னைக்கு சொல்கிறாரு, அந்த அன்னைக்கு சொல்கிறாரு. மறுநாள் பார்க்குறேன் ஒரு அது நினைக்கிற ப்ரைஸோ பிக்கப் பண்ணிட்டேன். நினைக்கிற சொன்ன பிக்கப் பண்ண மாட்டாங்க, அவங்களும் பார்த்துருப்பாங்க. இப்போ நீ பாரு இப்படியா அறுத்து விட்றியா, இறுதி நீ மாட்டி விட்றேன்னு சொல்லிட்டு இவர் கோர்ட்லேருந்து வெளியே வரது படத்தை பிடிச்சி போட்டாங்க. அந்த கேஸ் பார்த்தோன்னா சதீஷ் நார்மலாக வந்து போங் பாயின்னு சொல்லுவாங்க. ஆமாம், போங் பாயின்னு எப்படின்னா பிள்ளை பிறந்துடும், எங்கேயாச்சும் தூக்கிட்டு போய்ட்டு வச்சுடுவாங்க. குப்பை தொட்டி மரத்துலையோ இல்லை மஸ்ஜிட்டுக்கிட்டேயோ இந்த மாதிரி நிறையா பார்க்குறோம். பஸ் ஸ்டாப்லையோ இல்லை ஆள் இல்லாத ஒரு இடத்துல வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த பிள்ளைலாம் அது சம்பூர்ணமாக இருக்கும். பிள்ளை உயிராக தப்பிச்சு வந்ததெல்லாம் இருக்குது, அந்த பேபி எடுத்ததெல்லாம் இருக்குது. போங் பாயில் அது. ஸோ இந்த கேஸ் பார்த்தோன்னா இதுக்கு நான் இவ்வளோ நாள் அனாலிசிஸ் பண்ணி பார்த்ததில் அட்லீஸ்ட் மினிமம் 6 மாதம் பிஞ்சாரா கொடுத்துட்றானுங்க. அந்த பிள்ளை சாவலைன்னா, அந்த பேபி வந்து சாவலைன்னா, பேபி இறந்துச்சுன்னா கொலை ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா நீ கொண்டு போயிட்டு திருப்பியார் பண்ணிட்டேன். அது வந்து நாட் 302 தூக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. பட் அதுக்கு அந்த கேட்டகரியில் தான் போகும், ஹெவி பெனால்ட்டியில் அது. ஓகே, ஏன்னா ஒரு ஜீவன் பெறாது. ஸோ இந்த கேஸ் பர்டிகுலராக அந்த கேஸ் வந்து 2018 நடந்ததுன்னு நினைக்கிறேன்.
அந்த பிள்ளை படிக்க போயிருக்கு போக்கு. ஸோ அவங்க கூட காதலாக என்னன்னு தெரியல, காதல் தான் இல்லைன்னா எப்படி அது மாசமாக இருக்கும், அவனுக்கு பிள்ளை பிறந்திருக்கும். ஸோ மாசமாக இருந்திருக்கு, வீட்டுக்கு தெரில நினைக்கிறேன். இது ஏன்னா அவங்க வந்து தனியாக இருந்து படிச்சிருக்குங்க, தனியாக இருந்திருக்க வீட்டில். ஸோ யாருக்கும் தெரியல அது மாசமாக இருந்தது அப்படி. ஸோ பிறந்த வச்சோன்னே ஜன்னல்லேருந்து 13வது மாட்டிலேருந்து அந்த பேபி, பிறந்த பேபி இருக்குல்ல, அது என்னமே எப்படி இருந்து, ஏன்னா எப்படி இருந்துன்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா பிறந்தோன்னா 13வது மாடிலே தூக்கி போட்டால் அது கீழே எப்படி போய் விடுவோம். அது வந்து அஃப்கோர்ஸ்லாம் வேற மாதிரி தான் இருக்கும் பாரு. ரைட்டா இல்லை சதீஷ்? சதீஷ் அது பாவம் சதீஷ். சதீஷ் நீ என்ன நினைக்கிற சதீஷ்? பெரிய பாவம் அது. ஜன்னல்லேருந்து தூக்கி 13வது மாடிலே தூக்கி போட்டுருக்கு. அப்புறம் பார்த்து பிடிச்சிட்டாங்க, போலீஸ் பிடிச்சிட்டு அதை ரிமாண்ட்லாம் ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன். தென் கேஸ் ஓடி இருக்கு. இவர் தான் கேஸ்னா போயிடுவார், இவர் தான் வாதாடி இருப்பார். வாதாடி அது வந்து அந்த கேஸ் வந்து அவருக்கு தண்டனைலாம் இருக்குது. பட் அந்த தண்டனையை வந்து இவர் வாதாடி 10,000 ஒல்லி தான் ஃபைனு. 10,000 ஒல்லி, 10,000 ஒல்லி, வெறும் 10,000 ஒல்லி தான். ஏன் ஜட்ஜி மேலே நான் கூட சொல்ல, ஏன்னா இவர் அந்த மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணியிருப்பாரு. ஆனால் என்னோட கேள்வி என்னன்னா, நீ வந்து வந்து கொலையெல்லாம் குறைக்கணும், இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாதுன்றவன் இந்த கேஸில் வந்து சபீர் கானுக்கு சலான், ஏன்னா நீ தான் தூக்கி போட்டிருக்க, உனக்கு 10,000 ஒல்லி. அதே வந்து பேபாஸ்னா நம்ம சொல்ல முடியாது, அது செஞ்சுருக்கலாம் செய்யாமல், ஜட்ஜி வந்து ப்ரூஃப் இல்லை செய்யாத விட்டுருக்கு போக்கு சீலாப்பா சொல்லியிருக்கேன் அப்படி சொல்லலாம். பட் இதில் வந்து 10,000 ஒல்லி ஃபைல் அடிச்சிருக்காங்க. 10,000 ஒல்லி தெரியுமா? நான் ஒன்று சொல்கிறேன் சதீஷ், கிண்டரான் பிராட் இருக்க இந்த வெயிட் ஏற்றிருப்பாங்க லோரி, அந்த லோரி அவங்க வந்து ஒரு 5 டன் கூட ஏற்றுனாவே அவங்களுக்கு 10,000 ஒல்லி ஃபைன் தெரியுமா? 10,000 ஒல்லி 15,000 ஒல்லி மட்டும் வாங்குறாங்க. இது வந்து ஒரு உயிர் தூக்கி போட்டு குழந்தை கண்டிப்பா வந்து அந்த கேஸுக்கு அவன் வாதாடி இருக்கான். இவன் தான் வழியா வரான் அங்கேருந்து, இந்த லாயரு இவர் பார்த்துருப்பாரு அந்த கேஸோட ஃபைல் ஃபேக்ஸ்லாம் பார்த்துருப்பான். தொடர்ந்து பார்க்கும்போது அந்த பிள்ளைய போஸ்ட்மார்ட்டம்லேருந்து அந்த உளுந்த கறந்த படம் எல்லாமே இருந்திருக்கும். சதீஷ் மனசு இருக்குமா சதீஷ் சொல்லு? ஆனால் இந்த 10,000 ஒல்லி இந்த பிள்ளைக்கு ஃபைன். ஆனால் இவர் எவ்வளோ ஃபீஸ் வாங்கினாரு நம்மளுக்கு தெரியல, அது அவரோட ப்ரொஃபஷன் ஃபீஸ் பாரு. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, நீ வந்து ஓட்டு போட்ட மக்களுக்காக விசுவாசமாக இருக்கணும், இல்லைன்னா நீ வந்து ஒரு லாயராக விசுவாசமாக இருக்கணும். நீ ரைட்டா? நீ ஓட்டு போட்ட மக்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நாட்டில் கொலையெல்லாம் நடக்குது, இதெல்லாம் நடக்கக்கூடாது சொல்லிட்டு அரசாங்கம் வந்து பயங்கரமான திட்டம்லாம் கொண்டு வரணும், ஜெயில் டேர்ம்ஸ்லாம் வந்து பயங்கரமாக கொடுக்கணும், கொலைக்காரங்களை வெளியே விடக்கூடாது சொல்லிட்டு நீ இங்கே வந்து என்ன சொல்கிறேன்னா, கொலை பண்ணின பிள்ளை கொலை தான், அதை தூக்கி போட்டோன்னா அப்புறம் என்னத்துக்கு தூக்கி போட்டிருப்ப? அதை இப்படி தூக்கி இப்படி போடுறோன்னா 13வது மாடில நீ எகிரி குதிப்பியா? தூக்கி போட்டு அது கொலை தான், இதுக்கு போய் வாதாடி 10,000 ஒல்லி வாங்கி கொடுக்குறான் சதீஷ். என்ன சதீஷ் இது? எனக்கு ஏன்னா புரியலன்னா, நீ எந்த இடத்துல உண்மையா இருக்க? நீ 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 லாயரா இருந்தாலும் லாயரா இருந்துரு. ஏன் நீ வந்து இதை பத்தி பேசாத, நீ பேசாம தெரியுமா? இதுதான் டிவைட். இது வந்து என்ன சொல்றாங்க, ஒரு ஹிப்போக்ரசி. இங்க வந்து ட்ரக்ஸ்னால வந்து நம்ம நாட்டுக்கு வந்து இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இங்க வந்து ட்ரக்ஸ் விற்கிறவங்களுக்கு வந்து இவங்களே போயிட்டு கேஸுக்கு நிப்பானுங்க. அதுல வந்து இங்க ஒருத்தன் வந்து ஏஐடிகே வச்சு ப்ரோக்ராம் செய்யறானா, உன் தம்பியே வந்து தூளை வித்து குடும்பத்தெல்லாம் நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவங்க வந்து ஏஐடிகே ப்ரோக்ராம் கூப்பிடுறாங்களா? அது ஏஐடிகேல உள்ளவங்களுக்கு தான் விவஸ்தை இல்லையா? அப்கோர்ஸ் அந்த கட்சியில் உள்ளவங்களுக்கு அறிவு இல்லை, அது நமக்கு தெரிஞ்சது. ஆனா இது பாத்தீங்களா, மக்கள் தான் முட்டாளா வராங்க. எண்ட் ஆஃப் த டே நம்ம அதை சொன்னோமா, நம்மளை வந்து உங்களுக்கு வந்து பொறாமை அதெல்லாம் சொல்லுவானுங்க. பட் நீங்க பாத்தீங்கன்னா அடிவே இந்த பிபியோட கேஸ் சொல்றீங்களா, இது வந்து நான் வந்து பகாண்டாலாம் சட்டமன்ற உறுப்பினர், ஒரு சின்ன பிள்ளை வந்து இதே மாதிரி நடந்துச்சு டிவி. என்னன்னா அவங்க அப்பா அம்மா எல்லாமே சொல்றாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே நான் ஒன்று தான் சொன்னேன், சட்டம்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த பிள்ளை டீனேஜராக இருக்கட்டும், ஆனால் அது வந்து 14-15 வயசு பிள்ளை. அது 14-15 வயசு பிள்ளைனா அட் த டைம் இஸ் கிரைம் கமிட்டட், அது வந்து வேற, அது வந்து ஜுவனைலில் போயிடும். இது வந்து நீ வந்து கிரைம் பண்ணி முடிஞ்சு நீ கோர்ட்டுக்கு வரப்போ யூ ஆர் நோ லாங்கர் ஜுவனைல் அண்ட் யூ ஆர் ரெடி 19. அந்த பிள்ளை வந்து 18 வயசு, வந்து அப்போ 18 பிள்ளையை தூக்கி போடுறப்ப, தட் மீன்ஸ் 20யா? இப்போ 20, இப்போ வந்து 23 ஆயிடுச்சு, 5 வருஷத்துக்கு முன்னால் நடந்த விஷயம். ஸோ பை ரைட் வந்து யூ ஷுட் பி ட்ரீட்டட் as a adult. என்ன கேட்டிங்கன்னா இது இப்போ என்ன தெரியுமாவும், டீனேஜ் ப்ரெக்னன்சியை தடுக்கிறதுக்கு வந்து என்ன இது இருக்கு அப்படின்னு பேசணும். பிள்ளைங்களை வந்து திரும்ப இப்போ அவங்க பிள்ளைங்களுக்கு வந்து டேவிட் இது நிறையா நடக்குது டேவிட், இல்லைன்னு சொல்ல முடியாது. டீனேஜ் ப்ரெக்னன்சி வந்து நிறையா நடக்குது. இப்போ பிள்ளைங்க இப்போ என்ன தெரியுமா செய்யும், ஐயோ தூக்கி போடாலும் பரவாயில்ல, நாளைக்கு வந்து 10,000 ஒல்லி தான் கட்டிட்டு விளையாடலான்ற அந்த ஒரு எண்ணத்தை நீ பிள்ளைங்களோட இதில் இது பண்ணுற. டீனேஜ் ப்ரெக்னன்சி இஸ் ராங். அதுக்கு வந்து உனக்கு தேவையான ப்ரொடெக்ஷன் இதெல்லாம் இருக்கணும்னு தெரியணும். அதை தவிர்த்து இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா உடனே கன்சால்ட் பண்ணி போயிட்டு பிள்ளையை எங்கேனாச்சும் கொடுக்கணும், அந்த மாதிரினாச்சும் யோசிக்கணும் டேவிட். அதை விட்டுட்டு நீ என்ன சொல்ல வரேன்னா 10,000 ஒல்லி தானே பரவாயில்ல, இப்போ 5 வருஷம் சென்று வேற வருது பாருங்க, அது பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் கொடுப்பானுங்க, சேர்த்துடலாம், அதுக்கிட்டையும் 5 வருஷத்தில் 10,000 ஒல்லின்ற ஒரு எண்ணத்தை நீ வந்து இது பண்ற. ஸோ என்ன கேட்டிங்கன்னா
ஏன்னா இன்னைக்கு நல்லா அவனை பற்றியே தான் பேசிக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ தான் சொல்கிறது தெரியுது. ஒரு கேடு கெட்ட நீ வந்து உன்னை எம்பின்னு கூட ஒரு மனிதன்ற அந்த அடிப்படை ஒரு இது கூட உனக்கு இல்லை. அஃப்கோர்ஸ் நீ காசுனா என்ன வேணாலும் செய்யலாமா, அது எப்படி இருக்கு எனக்கு தலையடி. அது நான் பேசல, வேணா விட்டுருங்களேன். கெட்ட அந்த பிள்ளைக்கு இப்போ ஃப்ரீயாக வாதாடி தான் ஒரு காலம் நடக்காது. அது ஒரு காலம் நடந்திருக்காது, நம்மளுக்கு தெரியும். சரி சதீஷ், நம்ம வந்து நான் நினைக்கிறேன் நம்ம அடுத்த டாபிக் போவோம் சதீஷ். சதீஷ், அடுத்த டாபிக் என்னென்னு பார்த்தோன்னா சதீஷ், இப்போ நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு சீரியஸான விஷயம்லாம். அஃப்கோர்ஸ் வந்து ரொம்ப சீரியஸான வந்து பாதுகாப்பு. மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அரசியல்வாதிகள், பொதுவாக அரசியல் எனக்கோ நம்ம தைரியமாக பேசிகிட்டு இருக்கோம் பாரு, நம்ம பேசுகிறோம் ஏன்னா அந்த தைரியம் இருக்குது. பட் நம்மளை ஆஃப் பண்ணுறதுக்கு வெரி சிம்பிள். நம்ம குடும்பத்தை கையை வச்சா அந்த அச்சம் வரும் பாரு, எல்லாம் யாராக இருந்தாலும் வரும். ஸோ என்னால் அது நம்ம குடும்பத்தை மட்டும் வராங்களேன்ட்டு. ஸோ இது வந்து ஒரு அந்த காலத்துலேருந்து இருக்குது சதீஷ். அது என்னாச்சும் ஒன்றுனா கிடைச்ச குடும்பத்தை கையை வச்சா ஆஃப் பண்ணிடலாம். முதல் நம்மளை ஜெயிலுக்கு அனுப்புவானுங்க, நம்மளும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நிறைய வாட்டி போயிட்டு வந்திருக்கோம். ஸோ இவன் பயப்படவே மாட்டானுங்க, இவன் குடும்பத்தை கையை வச்சா தான். குடும்பத்தில் வந்து பிள்ளைய கையை வச்சா அது இன்னும் இதாக இருக்கும். ஸோ அந்த வேலையில் பார்த்தோன்னா ரஃபிசி ராம்லி, இது நிறைய பேருக்கு தெரியுமா, பார்த்துருப்பீங்க. அதில் ரஃபிசி ராம்லி வந்து அவர் ஒரு மினிஸ்டர், எக்ஸ் மினிஸ்டர். அவர் வெளியாகனதே ஒரு கொள்கைக்காக வெளியாகிட்டார் வச்சுக்கேன். நான் மினிஸ்டர் வேணாம், நான் தோத்துட்டேன், வெளியாகிறேன் நான்ட்டு. அப்பயும் ஆஃபர் வந்துச்சு, நான் வேணாம், நான் அப்படியே இருந்துக்கிறேன். அன்வார் வந்து அவங்க கட்சியிலே அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக், ஆனால் நான் கட்சி விட்டு விளையாட நான் வந்துட்டேன்னு. பட் அவர் வெளியே வந்தோன்னா நிறைய திங்ஸ் வந்து எக்ஸ்போஸ் பண்ணார். ஒன் ஆஃப் த பிகஸ்ட் எக்ஸ்போஸ் என்னன்னு பார்த்தோன்னா, இந்த 70,000 ஹெக்டரு 3 திகாக்களி கண்டா குளரும் போடலாம் சைஸ்க்கு உள்ள லேண்ட் வந்து மைனிங்காக சபாவில் கொடுத்தது. அந்த சபாவில் பார்த்துருப்பீங்க, நிறையா அந்த வீடியோலாம் வெளியாகிச்சு. கரப்ஷன் இதெல்லாம் வந்து அந்த லிங்க்லாம் இதெல்லாம் வந்து ஒரு இதுக்கு இல்லை, ஒரு கேஸ் தான் அது. ஸோ அதில் வரும்போது இதை எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பித்தார். நான் பார்த்தேன், இப்போ தான் நான் ஒரு மாதம் கூட இல்லை, ரொம்ப இன்டென்சிவாக அதை உள்ளுக்கு போயிட்டு அதை ஆராய்ச்சி பண்ணி சில என்ன சொல்லுவாங்க இன்ஃபார்மர் கூட மீட்டிங்லாம் வச்சு இப்போ நடந்தது ரீசன்லியாக ஒரு 3-4 மணிக்கு நடந்தது விஷயம் வந்து ரொம்ப ஹாட்டாக அது போனோன்னே சடன்லி என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, கோலம்பூர் புத்தாஜாயில் வந்து ஒரு ஷாப்பிங் மாலில் அவங்க குடும்பம், அவன் பொண்டாட்டி மனைவியும் அவன் பிள்ளையும் பையனும் ஷாப்பிங் போயிட்டு வரும்போது ஒரு 2 நபர் அஃப்கோர்ஸ்லாம் தொப்பைங்கெல்லாம் போட்டுட்டு 2 நபர் என்ன பண்ணியிருக்காங்க, மோட்டர் சைக்கிள் நம்பர் பிளேட்லாம் இது போயிட்டு அந்த பிள்ளையை இழுத்து ஊசி குத்திருக்காங்க. அடிச்சுட்டு ஒரு ஊசியை குத்திருக்காங்க. ஊசியில் வந்து என்ன இருந்துச்சு, என்ன குத்துனாங்க, இது மட்டும் ஒன்றும் தெரியல. ஏன்னா அது நார்மலாக வந்து அது விஷமா இருந்துச்சா அதான் சொன்னார் ரஃபீதி. என்ன சொன்னார்னா, விஷமும் இல்லை ட்ரக்ஸும் இல்லை, ஏன்னா அது இமீடியட் இஃபெக்ட் இருக்கும். ஸோ இது என்னன்னு தெரியல, ஸோ அப்சர்வேஷனில் 6 மாதம் அப்சர்வேஷனில் வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நடந்தோன்னே வந்து ஒரு பெரிய இதாகிடுச்சு சதீஷ். அப்பயும் அது வரும் நார்மலாக யாரும் போகிறான், ஊசியை குத்தினா, நகையாக இருக்கிறான், அடித்தான், காடி ஆக்சிடென்ட், அதெல்லாம் அட்லீஸ்ட் அது கொஞ்சம் மறைமுகமாக இருந்தாலும் சும்மா சதீஷ் அட்லீஸ்ட் அது ஏதோ ஒரு விஷயம் நம்ம சொல்லலாம். பட் இது வந்து ரொம்ப கிளியராக என்ன சொல்லியிருக்காங்க, மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபேக் ஃபோன் அக்கௌண்ட்லேருந்து ஃபேக்காக தான் இருக்கும், நார்மலாக சொந்த ஃபோனை யாரும் செஞ்சுருக்க மாட்டாங்க. ஸோ ரொம்ப வார்னிங்லாம், உனக்கு வந்து எய்ட்ஸ் வருமா, டியாம் இல்லை ஜிகா எய்ட்ஸ் டியாம் அதாவது எய்ட்ஸ்லாம் எய்ட்ஸ்ன்ட்டு இந்த மீன்ஸ் இந்த ஊசியை வந்து எய்ட்ஸை வச்சு குத்திட முடியும், அந்த மாதிரி தான் வந்து அதோட அர்த்தம் வரேன், அதோட அர்த்தம். ஸோ இந்த மீன்ஸ் இன்டைரக்டாக போட்ட மிரட்டாது. அது வந்து ராத்திரி 1 மணிக்கும் அப்புறம் வந்து மறுநாள் 11 மணிக்கும் 2 வாட்டி மெசேஜ் வந்திருக்கு அவங்க மனைவிக்கு. ஸோ அது வந்து இது வந்து ஒரு பெரிய சீரியஸான விஷயம் சதீஷ். ஏன் சொல்கிறேன்னா, எக்ஸ்போஸ் பண்ணுறாங்களா, என்ன எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி கரப்ஷனோ சரி, இந்த மாதிரி ஒரு ஸ்கேண்டலோ சரி, ஆளும் கட்சியில் உள்ள ஸ்கேண்டலை வந்து எக்ஸ்போஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நபர்களை வச்சு என்ன சொல்லுவாங்க, இந்த கேங்ஸ்டரோ இல்லை இந்த மாதிரி செய்கிறவங்களை வச்சு அவங்க குடும்பத்துக்கு போகிறது வந்து ஒரு பெரிய என்ன சொல்லுவாங்க கண்டனம் தான் தெரிய வைக்கணும். ஸோ இது வந்து எல்லாம் நினைப்பீங்க அரசியல்வாதினா ரொம்ப ஈஸி, எல்லாத்தோட மைண்ட்லையும் எப்படி இருக்குன்னா, அவன் காசு சம்பாதிக்கிறானுங்க, உட்காந்துக்கிட்டு வாயிலே பேசி காசு சம்பாதிக்கிறாங்க, அப்புறம் வந்துட்டு திருடுறானுங்க, அப்புறம் வந்து பொய் சொல்கிறாங்க அப்படின்னு இருக்கும். எல்லா அரசியல்வாதியும் இல்லை, அது சில அரசியல் வந்து பொய் சொல்லிட்டு இருப்பான், 1000 மைலாம் அதெல்லாம் விட்டுத்தலுங்களேன். பட் சில பேர் வந்து உண்மையாகவே வந்து அவங்க லைஃப் வந்து அர்ப்பணிச்சிருவாங்க சொல்லுவாங்க. அது என்னன்னா பப்ளிக் லைஃபுக்கு, மக்களோட விஷயம். அஃப்கோர்ஸ் குடும்பம் இருக்கும், அவங்களுக்கு வந்து அந்த குடும்பத்துக்கு தேவைப்பட்டது வச்சுட்டு அவங்க வந்து அவங்க லைஃப்பை வந்து பப்ளிக் லைஃபாக போயிடுவாங்க, பொது நிலமாக போயிடுவாங்க.
ஸோ இந்த மாதிரி போகும்போது நிறைய பிரச்சனைகள் தந்திப்போம், நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் நிறைய இடத்த. அதெல்லாம் வந்து நம்மளை வந்து கெட்டா பச்சில் பேசுவானுங்க, ஃபேக் அக்கௌண்ட்டை வச்சு நம்மளாம் என்னென்ன கேள்வி கேட்குறாங்க, குடும்பத்தை வச்சு பேசுவானுங்க, என்னென்னமோலாம் பேசுவானுங்க, ஃபேக் அக்கௌண்ட் எங்களோட டிக்டாக்ல பார்க்கலாம், இந்த மாதிரிலாம் நடக்கும். இந்த மாதிரிலாம் நடக்கும் போது நம்மளுக்கு அச்சமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து மக்கள் நம்ம என்ன முன்னுக்கு வச்சு போகிறோமோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவோம். ஸோ இது வந்து உயிர் ஆபத்தும் இருக்குது சதீஷ். ஸோ இந்த கேஸ் வந்து நம்ம திங்கக்கிழமை நினைக்கிறேன் கேடிஎன் மினிஸ்டர் வந்து எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. எப்படி இருந்தாலும் மறைச்சிடாங்க சதீஷ். கேட்டால் வந்து மூஞ்சி இல்லை. இன்றைக்கே சொல்லிட்டாரு போலீஸ் புத்தராஜா என்ன சொல்லிட்டாங்கன்னா, நம்பர் பிளேட் பல்சு, அது அவன் வீட்டு நம்பராக போட்டுட்டு போவான், பல்சுவாக தான் போட்டு போவான். அதில் நீங்கள் கேட்டிங்கன்னா புத்ராஜயா வந்து நம்ம போயிருக்கோம். புத்ராஜயா இஸ் நாட் என்ன சொல்லுவாங்க, சேலம்பாக் இல்லை, சேலம்பாக்ல வந்து அங்கங்கே கேமரா இருக்குன்னு தெரியும். புத்ராஜயா இஸ் சொஃபிஸ்டிகேட்டட் ஒரு டவுன்ஷிப்பு. எல்லா இடத்துலையும் கேமரா இருக்குது, நீங்கள் வந்து எங்கே வேணாலும் மூவ் பண்ணாலும். ஸோ ட்ராக் பண்ணோன்னா அவ்வளோ கஷ்டம் இல்லை டேவிட். அது கஷ்டம் இல்லை. அண்ட் நான் இது என்னன்னு பார்க்குறேன்னா டேவிட், ரஃபி ரம்லி வந்து இந்த மாதிரி எக்ஸ்போஸ் செய்கிறது வந்து இது முதக்கு நிறைய கிடையாது. அவர் வந்து அதுக்காக வந்து ஜெயிலில் பிடிச்சி போட்டிருக்காங்க. மாஃபியா கீழே, பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஆக்ட் கீழே வந்து அந்த பப்ளிக் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து வெளியாக்குனதுக்காக என்எஃப்சி நேஷனல் ஃபீட்லாட்ஸ் கார்பரேஷன், ரொம்ப பேருக்கு தெரியுமான்னு தெரில, ஷரிசாத் ஜலீல்னு வந்து ஒரு அம்னோ மினிஸ்டர் இருந்தாங்க. ஃபார்மர் கத்வா வனிதா அம்னோ இன்னைக்கு வந்து அவங்க இல்லை அதுக்கு காரணமே வந்து ரஃபீசி தான். எப்படி வந்து மாடு வாங்குறதுக்கு 250 மில்லியன் லோன் எடுத்துட்டு அந்த காசை எடுத்து கொண்டமினியம் வாங்கினாங்க, இந்த கேஸ் எல்லாம் கொண்டு வந்து ரஃபீசி அது பயங்கரமான எக்ஸ்போஸ் டேவிட். அந்த டைமில் என்எஃப்சி வந்து முடிஷாக்கே தெரியும், அந்த என்ன சொல்லுவாங்க லெம்பு டூடோ கொண்டோ வந்து அதனால தான் ஃபேமஸ் ஆனிச்சு. மாடு வளர்க்குறதுக்கு காசு கொடுத்தா அதை எடுத்து நீங்கள் கொண்டமினியம் வாங்குறீங்க, அது இல்லைன்னா மாடா வசிக்குது அப்படின்ட்டு. ஸோ லெம்பு டுவா கக்கி இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் செஞ்சார் டேவிட். அதை விட நஜீப் 1MDBயில் வந்து எக்ஸ்போஸ் பண்ணதில் வந்து இன்னொரு ரோல் வந்து ரஃபீசி அண்ட் ஆல்சோ தோனி போவாலா. இவங்க எல்லாம் அப்போலாம் கூட தெரியுமா டேவிட், அவங்க மேலே வந்து கேஸ் போட்டாங்க, கவர்மெண்ட் போலீஸ் கேஸ் போட்டாங்க, இந்த தான் செஞ்சாங்க டேவிட். உயிருக்கு கூட வந்து அச்சுறுத்தல் கிடையாது. முக்கியமாக டேவிட் அவங்க குடும்பத்து மேலே எந்த ஒரு இதுவும் நடக்கலை. இன்றைக்கி வந்து ரஃபீசி பண்ண வேலைனால ஷரிசாட் அரசியல் இல்லை, நஜீப் அரசியல் இல்லை, நஜீப் வந்து ஜெயிலில் இருக்கார். அப்போலாம் கூட இது நடக்கலை டேவிட். இது வந்து இவங்க கட்சி தலைவர் ஆட்சியில் இருக்காரு. ஒரு 2 வாரத்துக்கு முன்னால் தான் வந்து ரஃபீசி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஃபர்ஹாஷ் சல்வாடோரை வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும், அன்வார் ஷுட் ஓப்பன் இஸ் மவுத் அப்படின்னு தான் சொல்கிறாரு டேவிட். என்னால் வந்து அதை தவிர வேற எங்கேயும் பார்க்க முடியல. வேற ஏன்னா ரஃபீசி அண்மையில் பேசுனது வந்து எதுவும் இல்லை, இதை பற்றி தான். அவர் பதவியிலேருந்து வெளியானது இதை பற்றி தான், இது மாதிரி இதாக இருக்கணும் அப்படின்னு தான். ஸோ என்னால் நான் உண்மையிலே நினைக்கிறேன் டேவிட், என்னடா அது இந்த அளவுக்கு வந்துட்டானுங்களா அப்படின்ட்டு. யாராக இருந்தாலும் அது ஒரு அச்சம் வரும் டேவிட். நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, எனக்கு பயம் இல்லை. என்ன என் ஒய்ஃப் கூட வந்து நீ வந்து என்ன சொல்லுவாங்க, டேவாசா தாங்கி இது பண்ணி பிள்ளை டேவிட், சின்ன பிள்ளை 12 வயசு பையன் எப்படி இருக்கும், ஒரு அப்பாவா அம்மாவா, அவங்க ஒய்ஃபோட நிலைமை இப்போ எப்படி இருக்கும்? ஒழுங்காக அதெல்லாம் விட்டுடுவான்னு சொல்ல மாட்டாங்க. எவ்வளோ தாண்டி வந்துட்டாங்களா, ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க, அவனை வந்து அமைச்சர் பதவி போச்சு, இதெல்லாம் தாண்டி வந்துட்டு இன்னைக்கு என் பிள்ளை ஒரே ஒரு பிள்ளை தெரியும் எப்படி இருக்கும் அது. ஐ திங்க் இஸ் அன்இமேஜினபிள். எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. அவர் பாஸ் வந்து குத்தோ பண்ணியிருக்காங்க, ஏய் ரஃபீசி இந்த எப்பயுமே இது நடந்தது இல்லைல்ல, இது என்னது இந்த காலத்தில் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ திங்க் இது ரொம்ப சீரியஸ் டேவிட். நான் தெரில நாடு எங்கே போய்கிட்டு இருக்குன்னு தெரில டேவிட். அது ஒன்றும் இல்லை, அந்த ஒரு கேஸ் ஒன்றும் இல்லை. அது அடுத்து இன்னொரு கேஸ் என்னன்னு பார்த்தோன்னா லிம்கானிங்கோட கேஸில் உள்ள விட்னஸ் ஞானராஜா, தத்துஸ்ரீ ஞானராஜா. அவர் வந்து படம் நடிப்பார், உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க. தமிழ்நாட்டில் போய் படம் நடிக்கிறார். படம் நடிச்சாரு யார், கீதாஞ்சலியோட கீதாஞ்சலியோட ஹஸ்பண்டு. ஸோ அவங்க வந்து 2 பேரும் வீட்டில் இருந்திருக்காங்க. இத்தனைக்கும் பாடி கார்டெலாம் இருந்திருக்கு. நார்மலாக வந்து சதீஷ் திருட போகிறோம் வந்து ஒரு 4-5 பேர் போவானுங்க. பட் இது வந்து 10 பேர் பாராங்கலாம் தூக்கிட்டு 10 பேர் திருடுற மாதிரி உள்ளே பூந்து அடித்து அவரை பாராங்க இதுலேயே வந்து கண்ணுலேயே அடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ கத்திலாம் வச்சு மிரட்டி பயங்கரமான வார்த்தைலாம் பாச்சு, இதோட வாயை ஒழுங்காக வச்சுக்கோ, நீ உன் வாய் சரியில்லை, ஒழுங்காக வச்சுக்கணும். இது எப்போ நடக்குது பார்த்தோன்னா, லிம்கானோட கேஸு தனல் கேஸ் வந்து ரொம்ப ஹாட்டாக போயிட்டு இருக்கிற டைமில், முடிகிற கட்டத்தில் கிட்டத்தட்ட அந்த ஹாட்டாக ஓடுது, இப்போ தானே ஒன்று வெளியாகுது. அந்த டைமில் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. அஃப்கோர்ஸ்லாம் போலீஸ் சொல்கிறாங்க இதுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் இது நடந்திருக்கு. அவர் வந்து இத்தனைக்கும் வந்து ஒரு டத்தோஸ்ரீ அவ்வளோ பாதுகாப்பாக இருக்கிற இடத்துல இவ்வளோ பேர்
இத்தனை பேர் போய் இது மட்டும் போலீஸ் வந்து ஒரு நபரை கூட பிடிக்க முடியலன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. என்ன சிசிடிவி என்ன இருந்துச்சு, யாரு எவருன்னு பிடிக்க முடியல. 10 பேர் சதீஷ், இன்னைக்கு 4 பேர் இருந்தாவே வெளியில போயிட்டு எங்காச்சும் பேசினா கண்டுபிடிச்சிருவாங்க 4 தான்ட்டு. பட் 10 பேர் அது என்ன மாதிரி சீக்கிரட்டா செஞ்சிருப்பாங்க. திருட போற 10 பேர் திருட போயிருப்பான். 10 பேர் திருட போறோம், பேங்கே போயிருக்கலாம். 10 பேர் டேவிட், அது 10 பேர் அடிச்சுட்டு அவனுங்க சொல்லிட்டு போயிருக்கானுங்க. காசு 2 லட்சம் வழி காணா போயிருக்கு. அது போலீஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணது இல்ல, இது ரொம்ப காண்டானா அவர் சொல்றாரு அவன் அடிச்சுட்டு வாயை ஒழுங்கா வச்சுக்கோன்னு வர சொல்லிட்டு வர போயிருக்கான். வாயை ஒழுங்கா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போயிருக்கான் தெரியுமா. தட் மீன்ஸ் என்ன நடக்குது நாட்டுல. ஏன்னா இதே சம்பந்தப்பட்ட கேஸ்ல இன்னொரு மெயின் விட்னஸ் அந்த ஈவாயினோட பாஸ் வந்து திடீர்னு பினாங்ல மில்லியனர் தெரியுமா, மல்டி மில்லியனர் வந்து மேலேருந்து எகிரி குதிச்சிட்டாராம். அவருக்கு வந்து எல்லாம் விசாரிச்சு பார்த்துட்டாங்க. பர்சனல் ப்ராப்ளமு இல்லை ஃபேமிலி அஃபேர்ஸ் இது மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த கேஸ் ஒண்டி தான் இருக்கு. எகிரி குதிச்சிட்டாருன்றாங்க. இப்போ இது நடக்குது. அப்புறம் வந்து எனக்கு தெரியல எங்கே போகுது. இல்லை இந்த மாதிரி கேஸில் இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சக்ஸியும் சரி பொலிட்டிஷியனும் சரி அவங்க லைஃப்லாம் வந்து ஒரு அவ்வளோ இட்ஸ் நாட் ஈஸியான லைஃப். ஒரு பெரிய சேலஞ்சான பெரிய ஸ்ட்ரெஸ்ஃபுல் தாங்கணும். எல்லாத்தையும் அரசியல்வாதி ஆயிட முடியாது. எல்லாமே வந்து நார்மல் பர்சனாக இருந்துக்கிட்டு அடிக்க தான் முடியும் தவிர எல்லாமே அரசியல்வாதி ஆயிட முடியாது. ஆனால் சில பேர் அந்த அரசியல் பயன்படுத்திக்கிட்டு பொய்யும் புத்தலாட்டம் காசு சம்பாதிக்கிறது இல்லைன்னு இல்லை, இருக்குது, அதுவும் இருக்குது. உலகனா அப்படி தானே இருக்குது சதீஷ். சதீஷ் கடைச்சி முடிய காட்டி சதீஷ், இதுவும் ஒரு ஹாட்டானது. ஹாட்னு சொல்ல முடியாது, எனக்கும் தெரியல சதீஷ். இது வருஷம் இது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாகவே இருக்கும். என்னென்னு பார்த்தா கொடி, மலேசியா கொடி சதீஷ். நம்ம மலேசியா கொடி அதை வந்து மரியாதை கொடுக்கணும்ல, மரியாதை கொடுக்கணும்ல. அது வந்து நீங்க அந்த மரியாதை கொடுக்கணும்னு நீங்க சொல்றீங்களா? எனக்கு வந்து நீங்க அதை எப்படி நீங்க அன்னைக்கு அந்த இதுல சொன்ன இவெண்ட்ல சொன்னதுதான். நம்மள்ட்ட ஏன் வந்து நம்ம இனத்துக்கு அந்த பிரச்சனை வர மாட்டேது? அது நீங்க சொல்லுங்க. இல்ல நம்ம இனத்துக்கு அது வராது சதீஷ். ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த நாட்டு பற்று இருக்கு. நம்ம இந்த நாட்டுக்கு இந்த பூமியில காலை வச்சு இங்கதான் நம்மளோட பொழப்பு போகுதுன்னா அந்த பூமிக்கும் நம்ம மரியாதை கொடுப்போம், அந்த நாட்டுக்கும் நம்ம மரியாதை கொடுப்போம். அதுதான் நம்மளோட கொள்கை. அதுல வந்து வெரி சிம்பிள். நீ பார்த்தனா சதீஷ், எவ்வளோ ஏன் இன்னைக்கு வந்து மே 13 சரி இல்லை அதுக்கு முன்ன வந்து நம்மளுக்கு வந்து இந்த கம்பம்பாரு உருவாக்குனாங்களே, இதில் தான் இந்த பற்றை பற்றி பேசுகிறேனே. இந்த பற்றுலாம் நம்ம ஏன்னா வந்து எவ்வளோ பற்றாக இருக்குது இந்த நாட்டுக்குன்ட்டு. மலாய்க்காரங்களுக்கு தெரிதோ இல்லையோ, மலாய்க்காரன் புரியுது, பட் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் பொதுவாக நம்ம ஏன் அவ்வளோ பற்றாக இருக்கோன்ட்டு. நீங்கள் பார்த்தனா சதீஷ், கம்யூனிஸ்ட் காலத்தில், ஜப்பான்காரன் காலத்தில், கம்யூனிஸ்ட் காலத்தில் நீ பார்த்தனா இந்தியர்களை தலையெல்லாம் வெட்டியிருக்கான் ஜப்பான்காரன். ஏன் தெரியுமா, அவங்க நினச்சா இது நம்ம நாடு இல்லையே சொல்லிட்டு ஜப்பான்காரன் கூட ஜாலரா போட்டுக்கிட்டு இருந்துருக்கலாம் தெரியுமா. தலையை வெட்டிட்டு சொல்லுவாங்க, முன்ன வயசானவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, தாத்தா பாட்டிலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த தலையை வெட்டிட்டு மூங்கியில் குத்தி ஒரு முச்சதில் வச்சுருவானுங்களாம், ஆள் போகும்போது பார்த்துட்டு போகிறதுக்கு. அப்போ தான் வந்து ஜப்பான்காரன் அவ்வளோ கொடுமையானவன். அப்போ அந்த காலங்கள் முடிஞ்சுலாம், அந்த சண்டை இதெல்லாம் முடிஞ்சு அப்புறம் வந்து பிரிட்டிஷ் காலம் வந்தோடனே கம்யூனிஸ்ட் வந்து அந்த டைமில் வந்து ஒன்றா தான் இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா கம்யூனிஸ்ட் வந்து எதிர்ப்பாக போயிடுச்சு. பாரு கம்யூனிஸ்ட் காலத்தில் டைமில் பார்த்தோன்னா நம்ம வந்து ஏன் வந்து இன்னைக்கு எல்லாமே நினைப்பீங்க, எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும். ஏன்டா சீனனுக்கு ஒண்டி கம்பம்பாரு இருக்கு, ஏன்டா அந்த டைம்ல தமிழுக்கு அந்த இடத்துல வீடு கொடுக்கல, ஏன் தமிழுக்கு கொடுக்கல, எங்க போயிட்டாங்க தமிழ்? அப்கோர்ஸ்லாம் எஸ்டேட்ல இருந்தாங்கன்னு டவுன்ஷிப்ல இருந்தாங்க. அது வந்து ரொம்ப காலம் இல்லை. 1957 வந்து எல்லாம் வேலை ஒண்டி வரும், எஸ்டேட்ல ஒண்டி வேலை இல்லையா. நம்ம ஆளுங்களை வந்து ரயில்வேல வேலை செஞ்சாங்க, அவங்களாம் வந்து டவுன்ல தானே இருந்தாங்க, பிங்கர் டவுன்ல தானே இருந்தாங்க எல்லாமே. ஸோ இவங்கெல்லாம் அப்படி இருக்கும் போது கம்யூனிஸ்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணது யார் பார்த்தோன்னா சைனீஸ் தான். சாப்பாடு கொண்டு போவாங்கன்னு சொல்லி தான் வந்து அவங்க என்ன பண்ணாங்க, இருக்கிற சைனீஸ்லாம் வந்து கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல என்ன சொல்லுவாங்க, கேம்னு சொல்லுவாங்க. அது கேம்னு சொல்லுவாங்க தெரியுமா. சீன கம்பம் பாரு இப்போ சொல்கிறாங்க, அது உண்மையாக வந்து கேம்னா வந்து ஆர்மி கேம்ல அது சுற்றி பாகாறு போட்டுட்டு நீங்கள் எல்லாம் அங்கே தான் இருக்கணும், இத்தனை மணிக்கு உள்ளே போயிடணும், நீ வெளியாகும் போது என்ன எடுத்துகிட்டு போகிற, சாப்பாடு வந்து உன் அளவுக்கு தான் எடுத்துகிட்டு போகணும், கூட எடுத்துகிட்டு போனேன். அந்த டைமில் வந்து போலீஸ் சரி ஆர்மியும் சரி விசாரிப்பாங்க. அப்படிதான் உருவானது வந்து இந்த கம்பம்போர். இன்னைக்கு வந்து யுனெஸ்கோ பத்தி பேசுறானுங்க, கம்பம்போர் உருவான சரித்திரத்தை மறைக்க பார்க்கறானுங்க. இதுதான் உண்மையான சரித்திரம். அதான் அவங்க போயிட்டு சாப்பாட்டும் சரி அவங்க கம்யூனிகேஷன் பண்ணக்கூடாது சொல்லிட்டு தான் வந்து இவங்க தடை போட்டது. ஏன் வந்து இந்தியர்களுக்கு அப்ப செய்யல? ஏன்னா இந்தியர்கள் வந்து அவங்களுக்கும் தெரியும் இவங்க பற்று உள்ளவங்க,
உயிரை கொடுத்து வேலை செய்கிறாங்க, உயிரை கொடுத்து தண்டவாளம் செஞ்சாங்க, உயிரை கொடுத்து ரோடை போட்டவங்க, உயிரை கொடுத்து இந்த காடை அழிச்சுவீங்க. ஸோ இவங்க வந்து ரொம்ப பற்றா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து நம்மளுக்கு வந்து இது மட்டும் வந்து அதுக்குன்னு செஞ்சிடாதீங்களா. சில பேர் இருக்காங்க குடிச்சு புட்டு வேணுங்களே, ஓ அப்படி நம்ம யாரும் செய்யலையான்ட்டு இவனுங்க திருப்பி கட்டிட போறானுங்க. இல்ல கட்டுங்க, வாங்கி கட்டுவீங்க. அது செஞ்சானுங்கன்னா அது என்ன சொல்லுவாங்க, அது செஞ்சானுங்கன்னா வந்து அது வேணுன்னே செய்யறதுக்குன்னு தான் தெரியும். இது நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் பாருங்களேன். ஏன்னா நானும் வந்து 2-3 இடத்துல நான் சொல்லிட்டேன், ஏய் நீங்க ஏன் இந்த பிரச்சனை இல்லை, தமிழனுக்கு வந்து பண்டைய ஓ அக்மால் இப்படி பண்றான், நீ ஏன் கொடுக்கறதுன்னு கேட்டேன். இப்படி எடுத்து போனானுங்களா 2-3 பேர் பார்த்தேன். அது இங்க இருந்தானுங்க இந்த கவுன்சிலரு இங்கேயே ஒன்றும் இல்லை அவன் பண்ணல, அவன் தான் நான் பார்த்தேன், அவன் தான் இவனுங்க தான். மற்றபடி மெஜாரிட்டி தமிழும் இங்கே கிடையாது, ஒரு 5-6 பேர் தான் இருந்தானுங்க. ஆக்சுவலி வந்து நம்மளுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நீ அது வந்து கொடியை வந்து எடிவே உனக்கு தெரியாது, நான் சும்மா அதை ட்ரை பண்ணி பார்த்தேன், நான் போல நீ வந்து வேணினே செய்கிற, கிளியராக தெரியுது. ஸோ நமக்கு வந்து ஏன் அந்த பிரச்சனை வர மாட்டேதுன்னா நம்மளுக்கு வந்து சம்மந்தம் கிடையாது. நம்ம இடத்துக்காரன் எவனும் கொடிய தலைகீழ கட்ட மாட்டான். இப்போ நம்ம இதை பேசுறனால வேணினே கட்டி ப்ரொவோக் பண்ணுறதுக்காக செய்வானுங்க. இல்லை தமிழுக்கும் அந்த பிரச்சனை இருக்குன்ட்டு அதையும் அவன் செய்வான்னு கேட்டிங்கன்னா அந்த சீனன் கூட சுற்றுற தமிழ் தான் செய்வானுங்க. ஓ நம்மளையும் தான் அதை அட் பண்ண வராங்கன்ட்டு. இது நமக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு இந்த நாடு நம்ம நாடு, அது கொடி நம்மளோட கொடி, அது மலாய்க்காரன் கொடி கிடையாது, அது வந்து மலேசியர் கொடி, நம்மளோட கொடி. எங்கே போனாலும் நமக்கு அது ஒரு ப்ரைட் இருக்கும். மலேசியா வந்து நம்ம நாடு, நம்ம அப்படி நினைக்கிறோம். ஆனால் நீ வந்து அதை வந்து ஒவ்வொரு வாட்டியும் நீ ஏன் டேவிட் அது வந்து மறுபடியும் சைனீஸ்கிட்டே நடக்குது. நகாராகு படிக்கிறப்ப வந்து வீடியோ எடுக்கிறது, நக்கல் பண்ணுறது, இதெல்லாம் ஏன் இவங்க ஒண்டி செய்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட எண்ணம்லாம். அந்த அவன் என்ன பார்க்குறானுங்க நம்ம மலாய்க்கானுங்க, இதெல்லாம் நீ ஏன்னா வந்து நீ சைனீஸ் எஜுகேஷன் வரான், அவன் வெனக்குலர் ஸ்கூல்னு மொத்தமாக போகிறான். அவனுக்கு தெரியாது தமிழ் ஸ்கூலில் வந்து இதெல்லாம் நடக்காதுன்னு. பட் நான் சில கமெண்ட்லாம் பார்த்தேன், அவங்கெல்லாம் கிளியராக போடுறாங்க, அதெல்லாம் சொல்கிறாங்க, ஏய் இது இவங்க தான் செய்வாங்க, தமிழனுக்கு செய்ய மாட்டானுங்க. இந்தியன்ஸ் வந்து அவங்க மலாய் புரோக்கன் மலையை பேசினாலும் வந்து நமக்கு புரிகிற மாதிரி இருக்கும். நம்மகிட்ட மலாய் தபிலி சக்கா மலாயுன்னு சொல்கிறது வந்து இவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா மறுபடியும் வந்து நம்ம ஆளுங்க வந்து நான் தான் சொல்கிறேன், நமக்கு அந்த பிரச்சனை வர்றது ஏன்னா இது வந்து நம்ம நாடுன்ற எண்ணம் நமக்கு இருக்குது. நம்ம ஆளுங்க வந்து அது தலைக்கீழ இது பண்ண மாட்டாங்க. ஸோ நேற்றுனா இன்றைக்கி நம்ம ஃப்ரைடே ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேர்ஸ்டே வந்து இங்கே நடந்து ஒரு ஆர்ப்பாட்டம், அக்மால் வந்து வந்தார். இவருங்க வந்து ஒரு சைட்டு எல்லாம் மலாய்க்காரவங்க அக்மால் டீம், இந்த சைட்டு எல்லாம் சீனனுங்க. அதில் 2-3 சீனனு கருப்பு தோல் சீனனுங்களும் இருந்தானுங்க பாருங்களேன். அந்த எதிர்க்கு இவருக்கு வந்து மலேசியா கொடி கொடுக்குறாருங்களா, அவருக்கு வந்து மலேசியா கொடி எப்படி பறக்கிறதுன்னு காமிக்கிறாங்களாம். அது நேவே ஒரு சின்ன இன்சிடென்ட் வந்துருச்சு, அது ஒரு பெரிய ரேஷியல் கிளாஷ் வந்துருக்கும். ஆமாம், வரது வாய்ப்பு இருக்கு. இதில் வந்து நம்ம வந்து சைட் எடுக்கக்கூடாது. அட்லீஸ்ட் வந்து அன்னெசரியான கிளாஷ் ஆகும். நீ வந்து ஒழுங்காக கொடியை போட்டிருந்தா ஒன்றும் இல்லை. இல்லை உனக்கு வந்து கொடி வேண்டாம் வெறுப்பா என்னதுக்கு போடுற, இதுதான் என்னோட கேள்வி. யாருமே வந்து அரசாங்கம் வந்து எல்லா இடத்துலையும் கம்பல்சரியாக நீ போட்டு ஆகணும். லோக்கல் கவுன்சிலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, ஃபெடரல் கவர்மெண்ட்டும் சரி, கமந்திரியானும் சரி, யாரும் வந்து சொல்ல கிடையாது நீ கம்பல்சரியா உன் கடையில் வந்து கொடி போட்டு ஆகணும்ட்டு. அது ஏன் நம்ம போடுறோமா, இந்த நாட்டோட பற்றை காமிக்கிறதுக்கு தான் நம்மளே ஒரு 10 வெள்ளி கொடுத்து ஒரு போலை வாங்கி கட்டி போடுறோம். நீ அதை செய்யும் போதே நீ சரியா செய்யலைன்னா அப்ப நீ வந்து சீரியஸா இல்லை பாரு. நீ என்னத்துக்குன்னா ஓ நம்மளும் கட்டுவோமே என்றுதான் நீ கட்டுற. இதுதான் அந்த பற்று இல்லை. அந்த பற்று இருந்துச்சுன்னா அந்த கொடி எடுத்து கீழே கூட போட மாட்டோம். அது ஒரு பையன் வந்து கீழே போட மாட்டோம் கொடியை. ஒரு பையன் வந்து போட்டிருந்தான், ஒரு மலாய்க்காரங்க வந்து போட்டிருந்தாங்க. எனக்கு தெரியும் ஒரு வாட்டி வந்து நான் கொடி எடுத்துகிட்டு வரப்போ கொடி வந்து மண்ணில் பட்டுருச்சு. அங்கிள் இந்தியா மாறாக்கு மச்சான் பாப்பா சாயப்புன்னு தப்புனா மாறான்ட்டு கொடி மண்ணில் பட்டதுக்கு ஒரு வயசானவங்க, அது பழைய காலத்தில் ஒரு நான் வந்து கம்பத்துலேருந்து கொடி எடுத்துகிட்டு வரப்போ கீழே பட்டுருச்சு, அந்த அங்கிள் என்னை பிடிச்சி அப்படி ஏசினார் அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து அந்த ஒரு மரியாதை இருக்கும். அது என்னன்னா அதை வந்து நீங்கள் விதைக்கணும் பிள்ளைங்கள்ட்ட. இப்போ நம்ம பிள்ளைங்கள்னா நிகாராகு படித்தா நீங்கள் வந்து அந்த இடத்துல உட்காந்துருப்பீங்களா, அது ஏஞ்சி நின்றுவோம். உனக்கு வந்து அரசாங்கத்து மேலே எவ்வளோ அன்ஹாப்பினஸ் இருக்கட்டும், அரசியல்வாதி மேலே எவ்வளோ இருக்கட்டும், இந்த கட்சி பட் நேஷனல் வந்துட்டா நம்ம வந்து இது பண்ணுவோம். இதை வந்து நம்ம ஏன் வந்து இதை வந்து பெருசாக எடுத்துகிட்டு போக மாட்டோம்னா நம்மளுக்கு வந்து அது வந்து தேவையில்லாது. நம்ம ஆளுங்க போயிட்டு இதில் தலையிட்டுக்க கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். இது அவனுங்களோட பிரச்சனை. அவனுங்க நீ வந்து செய்கிற அது எப்படி, நான் தான் மறுபடியும் கேட்குறேன், எப்படி வந்து உங்களுக்கு வண்டி வந்து அது தலைகீழ பறக்கிறதா தெரியும், இந்த பின்டாங் சரியா இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரோவோக் பண்ணுறதுக்காக நீ செய்கிறது தான் நான் நினைக்கிறேன். இந்த நாட்டில் இருந்துக்கிட்டு இந்த நாட்டு மேலே பற்று இல்லைன்னா நீ அதுலேயே இப்போ சிங்கப்பூர் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 6000 பேர் வந்து சிட்டிசன் ஆகிறாங்களா, அது பெருமையாக போட்டுக்கிறாங்க. உனக்கு நீ அந்த நாடுனா உன்னை யாரும் வேணான்னு சொன்னால் அவன் அங்கே வச்சுட்டு இந்த நாட்டில் கிடைக்கிற மாதிரி உரிமை அங்கே இருக்குமா, சுவிங்காம் கூட நீ சாப்பிட முடியாது அந்த நாட்டில். ஸோ whatever it is, நான் இந்த ஃப்ளாக் இன்சிடென்ட் என்ன நினைக்கிறேன்டா டேவிட், இவனுங்க இந்த 2 என்ன பிரச்சனைன்னு வந்துட்டா
இதில் வந்து நம்ம ஆளுங்க மாட்டிக்கக்கூடாது, நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். இந்த சின்னதாக ஒரு கொடிக்காக போய்ட்டு சண்டை போட்டுக்க போகிறானுங்க. whatever you say about அக்மால் டிவி, நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, அவன் கவசானில் முல்லிமா வந்து தமிழங்க நிறையா இருக்கிற கவசானு, தமிழங்களுக்கு நிறையா உதவிலாம் செய்கிறான். ஸோ அவன் ரேசிஸ் அப்படி இப்படின்னு சொல்கிறான். அவனோட பார்வையிலேருந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து என் நாடு, இந்த நாட்டில் வந்து நீங்கள் இருக்கீங்க, நீயும் இந்த நாட்டில் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி, ஏன் வந்து நீ வந்து எப்போ பார்த்தாலும் அதை ப்ரோவோக் பண்ணுற மாதிரி அவன் வந்து அப்படி தான் பார்க்குறான். ஸோ அதை நம்ம ஆளுங்க புரிஞ்சுக்கணும். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, தேவையில்லாமல் நம்ம ட்ரிகர் ஆகக்கூடாது. இல்லை, ஏன் நம்ம ட்ரிகர் ஆகக்கூடாதுன்னு ஒரு காரணம் இருக்குது. இது ஏன் சொல்கிறேன்னா, அதால் தான் மீண்டும் நான் சொல்கிறேன் சதீஷ், மீண்டும் அதுக்கு தான் வரேன் நான். நம்மளை வந்து புக்கான் பூமி புத்ரா, புக்கான் மலாயு, புக்கான் இந்தியா, சரி புக்கான் மலாயு, புக்கான் இஸ்லாம், புக்கான் பூமி புத்ரா சொல்கிறதுன்னு பாட்டுறதுக்கு நம்ம வழி பார்க்கணும். நம்ம இந்தியா, நம்மளுக்கு வந்து இந்த பற்று நிறையா இருக்குது, இந்த விஷயத்தில் பற்று நிறையா இருக்குது. நம்ம இந்த விஷயத்தை தலையிடு எவனுக்கு வக்காலத்து வாங்கக்கூடாது, இவன் அவனை பேர் சொல்லக்கூடாது. இல்லை இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம், அவன் கொஞ்ச நேரம் தானே 22 செகண்ட் தான் அவன் இது பண்ணான், அதெல்லாம் வந்து பெரிய இஷ்யூவாக நினைக்கிறான் மலாய்க்காரன்ட்டு நம்ம அந்த கருத்து சொல்ல தேவையில்லை. ஏன்னா நம்ம இந்தியா அங்கே வேற இடம், அவங்க பிரச்சனை முடிட்டோம், ரைட்டாலே சதீஷ். நம்மளுக்கு தேவைப்பட்டது வேற. ஸோ இதெல்லாம் வந்து இதில் நம்ம தலையிடாத இருந்தோமா பெட்டராக இருக்கும். நம்ம இந்த நாட்டோட பற்றவும் சரி, நம்ம வந்து இந்த நாட்டுக்கு என்ன சொல்லுவாங்க மரியாதையும் பற்றோடு இருந்தால் இந்த நாட்டில் நம்ம சந்தோஷமாக எல்லாத்தோடு கூட சந்தோஷமாக பழக்கலாம். இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ சில பேர் வந்து இதை பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ அந்த ட்ராப்பில் நீங்கள் இப்போ மாட்டிக்காதீங்க. எஸ்பெஷலி மல்டி ரேஷியல் சொல்கிற அந்த கட்சி வந்து அவங்க ஏன்னா தப்பு பண்ணிட்டாங்கன்னு நம்ம எல்லாத்தையும் கூட்டத்தை போய் நிப்பாட்டிக்குவாங்க. அதை கேட்டால் வந்து தெரியுமா, அக்மால் வந்து நான் மலேஸ் அட்டாக், அக்மால் நான் மலேஸ் அட்டாக் பண்ணலாம், அக்மால் சைனீஸ் அட்டாக் பண்ணுறான். சைனீஸ் ஒரு அதுவும் அந்த பர்சன் தான் அவன் சொல்கிறான். அந்த கடைக்கு தானே போனான், அவன் அந்த ஒரு கடைக்கு தான் போறான். நீ அதை எப்படி கொண்டு போறானா, டிஏபி ஒட்டுமொத்த சீன சமுதாயத்தையே கொண்டு அவன் தவறு செஞ்சிருக்கானா, லெட் ஹிம் பே த பிரைஸ்ல. நீ அவனை அப்படி டிஃபெண்ட் பண்ணணும். அவன் கடையில் போய் நின்றுக்கிட்டு அவனுக்கு கொடி இது பண்ணிக்கிட்டு இதெல்லாம் தேவையில்லாது. லெட் ஹிம் பே த பிரைஸ். நீ என்ன சொல்லணும், செய்யாத, நீயும் செய்ய நானும் செய்யல, விட்டுரு. நீ வந்து சரியானதாக இருந்தால் கவர்மெண்ட் ஷுட் டேக் எஃப்டி ஆக்ஷன் ஆன் ஹிம், முடிஞ்சிருச்சு. இது வந்து ராங்லா, இது நீ அது வந்து நீ இன்டென்ஷனாக செஞ்சியோ அன்இன்டென்ஷனாக, ராங் இஸ் ராங், அப்படி நீ போகணும், அவ்வளோதான். என் அக்மால் நீ வந்து இந்த மாதிரி பேசாத, இது ராங், அது முடிஞ்சிருச்சு. ஆனால் நீ வந்து டிஃபெண்ட் பண்ணுற, அவன் கடை பண்ணால் போயிட்டு பெரிய முரட்டை அதை மலேசியா கூடிய மாட்டி விட்டுட்டு அவன் கடை பண்ணால் போயிட்டு நீ யூ ஆர் டிஃபெண்டிங் அ ராங் திங் ஃபார் வாட்? ஆனால் அது ஒரு சமுதாயமாக கொண்டு போகிறீங்க. நீங்கள் வந்து சீன சமுதாயத்தை டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிக்கிட்டு கேட்டால் நான் மலேஸ்ன்னு எழுப்பீங்க. நான் மலேஸ் கிடையாது, இது ஒன் பர்டிகுலர் இண்டிவிஜுவல் சைனீஸ், இட்ஸ் நாட் ஈவன் சைனீஸ். ஸோ அதான் டிவி இந்த ஓகே சதீஷ், நான் நினைக்கிறேன் ரொம்ப பேசிட்டோம் இந்த இதில். ஸோ நம்ம மீண்டும் வந்து அடுத்த எபிசோடில் நிறையா பேசுவோம். தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட காமெண்ட் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுவும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்புங்க, லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் இருக்கும் அமுத்துங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லுங்கள், எங்களோட இதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், அதான் ரொம்ப முக்கியம். ஸோ மீண்டும் உங்கள் எல்லாத்தையும் வந்து அடுத்த எபிசோடில் நம்ம சந்திக்கிறோம். சேம்பாங் போக்கோ மீண்டும் சந்திப்போம். அரட்டை மரம் 99, அடுத்தது 100வது எபிசோட் ஸ்பெஷலாக இருக்கும், கவலைப்படாதீங்க. நன்றி.